நம்முடைய குருவினுடைய உருவையே தியானம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆன்மீகத்தில் 2 தத்துவங்கள், தன்னொரு நினைவும் மகான்கள், அது குருவினுடைய நினைவும் எப்பேற்பட்ட மனிதனையும் புனிதனாக்கும் என்பது ஆன்மீகத்தில் ஒரு வியாக்கியானம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மை நன்றாக அலங்கரித்து கொள்ள வேண்டும். பிழுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நன்றாக அலங்கரித்து முழு கண்ணாடியில் நின்று நம் உருவத்தை நாமே பார்த்து நம்ம பேரை சொல்லி நாம வாழ்க வளரணும், அற்புதமாக இருக்கிறீங்கன்னா அந்த உருவத்தை ஒரு நாளைக்கு 10 முறையாவது நினைக்க சொல்கிறாங்க. தன் உரு நினைவு அவ்வளோ முக்கியம். அடுத்தது மகான்களின் உரு நினைவு. நாம் எந்த மகான் நினைச்சுக்கலாங்க? சைவ சித்தாந்தத்தில் இருந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சாமிகள், மணிவாசகர், மெய்கண்டார், தெய்வச்சேக்கார், இப்படியெல்லாம் நினைக்கலாமா? அதே மாதிரி 12 ஆழ்வார்கள், பெரிய ஆழ்வார், நம்மாழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருப்பான ஆழ்வார், திருமிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஆண்டாள், நாச்சியார், தொண்டரடி பொடியாழ்வார், குலசேகர ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், இவங்க அத்தனையும் ஒன்றாக்கிய ஸ்ரீ ஸ்ரீ ராமானுஜ பெருமான். இவங்களெல்லாம் நினைக்கலாமா? நினைக்கூடாதா? நினச்சிக்கலாம். ஆன்மீகத்தில் நம்மளுக்கு அத்தனை மகான்களையும் திரட்டி ஒரு மகானை இறையர்கள் நம்மளுக்கு தந்திருக்குது. தெய்வீக மகரிஷி, த டிவைன் குரு நம்மளுக்கு. வாழ்சமுடன். அதையெல்லாம் இப்போ பார்த்துக்கலாம். இது என்ன மாதம்? சமஸ்கிருதத்தில் இதுக்கு என்னவென்று பெயர்? தனுர் மாதம் வேறு. அர்ஜுனா, நான் மாதங்களில் நான் மார்கழி. அப்பேற்பட்ட மார்கழி என்பதற்கு ஒரு அருமையான ஆழ்வார் பட்டர் அவர்கள் அருமையான விளக்கம் சொன்னார். அது எல்லாரும் சிந்திக்க வேண்டியது. இந்த மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்று சொல்வார்கள். திருமணம் இதெல்லாம் நடக்காது, அப்படியெல்லாம் நல்ல விசேஷங்கள்லாம் நடக்காதுன்னு. ஆனால் உண்மையான வியாக்கியானம் இது பீடா மாதம், பீடுடைய மாதம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 11 மாதங்களும் புலங்கவர்ச்சியிலும் பொருள் மயக்கத்திலும் நாம் என்னென்னமோ செஞ்சு பாவங்களை ஏற்றிருக்கிறோம். இதையெல்லாம் சுத்தம் பண்ணி 30 நாளும் தினந்தோறும் தவறாமல் குளிக்க வேண்டும். 30 நாள் நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு திரிகரண சுத்தி என்று பெயர். நம்ம மனம், நம்ம வாக்கு, உடல், இந்த 3ஐயுமே சுத்தம் பண்ணி இறைவனிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மார்கழியை வைத்தாங்க. மார்கழி மார்கழி என்று சொன்னால் மார் மார் என்று நெஞ்சை தட்டுவதை மகரிஷி என்ன சொன்னாங்க? தன் முனைப்பு, அகங்காரம் என்றும், நம்ம தூய செந்தமிழிலே சொல்ல போனால் ஹெட்வைட். ஆமாம், உங்கள் அலைபேசியை அமைதி நிலையில் வையுங்கள் என்று புரியாத பாஷையில் சொன்னால் யாருக்கும் தெரியாது. ப்ளீஸ் சுவிட்ச் ஆஃப் யுவர் செல்போன் என்று தூய செந்தமிழில் இயம்பினால் உடனே எல்லாரும் செல் எடுத்து ஆஃப் பண்ணிக்குவீங்க. அந்த மாதிரி ஹெட்வைட் இதைய, அதுதான் மார் என்பது. கழி என்றால் அது அகல வேண்டும். அது ஆணவம் என்பது இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடையே இருக்கக்கூடிய கனமான திரை. இந்த திரையை நீக்கினாத்தான் இறைவனை காண முடியும். அப்படி மார்கழி அந்த திரையை நீக்கிவிட்டால் அந்த அகங்காரம், மமகாரம், தன்முனைப்பு, ஈகோ இது எல்லாம் அகன்று விட்டால் மதி நிறைந்த நன்னாள். முதல் சுலோகம் என்னங்க? மார்கழி திங்கள். திருப்பாவை யார் யார் பாடுவீங்க? ஒரு பாட்டை பாடுங்க ப்ளீஸ். இது பெண்களுக்கான மாதம். அதாவது திருப்பாவை இங்கே பாருங்க, இது என்ன? இவர் ஆன்மீகத்துக்குள்ள இங்கே வந்துட்டு வேதாத்திரியத்தை பேசாத பக்தி மார்க்கத்துக்குள்ளே போகிறான்னு யாராச்சும் தவறாக நினைத்து விடவே கூடாது. தெய்வ மகரிஷி அவர்கள் பக்தியும் ஞானமும் ஒன்றேதான். பக்தி மார்க்கம் கொஞ்சம் அறிவில் குறைபாடு உள்ளவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சுத்தவெளி கருகும்னு தெய்வமாக இருக்குது நினைனா நினைக்காம, அதனால் உருவச்சிலைகளை காட்டி அவங்களை என்ன செஞ்சாங்க? நல்வழிப்படுத்தினார்கள். இந்த பக்தி மார்க்கம் என்பது காய், ஞான மார்க்கம் என்பது பழம். காயில் இருந்து தான் பழமாகணும். அதனால் இப்போ நாம் என்ன பண்ணோம்? பக்திக்குள் திளைத்து மூழ்கி முத்தெடுத்து சர்க்கரை பந்தலிலே தேன்மாரியை பொழுந்து தேனில் நனைத்த பலாச்சுவையை சாப்பிட்டு, தேனில் யாராச்சும் நல்ல தூய தேனில் அழகாக முத்துன்னு நல்ல திரண்ட பலாப்பழத்தை நுழைச்சி சாப்பிட்ருக்கிறீங்களா? ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பலாப்பழம்னு வாங்கினா தேன் வாங்கிட்டு தான் வீட்டுக்கே போவீங்க. அதனுடைய டேஸ்ட் அது மாதிரி. இந்த மனவளக்கலை தெய்வ மகரிஷி அவர்கள் நல்ல மனசில் வச்சுக்கணும். விஞ்ஞானத்திற்கோ மெஞ்ஞானத்திற்கோ பக்திக்கோ ஞான மார்க்கத்துக்கோ வேறு எந்த சமயத்திற்கோ எந்த சமுதாயத்திற்கோ என் கருத்துக்கள் ஒருபோதும் புறம்பானதே கிடையாது.
நான் என்ன சொன்னேன்னா, இப்படி செய்கிறத விட இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொன்னனோ இல்லையா, இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு இடத்துல கூட நான் சொல்லலை. பக்தி இல்லாமல் ஞானம் இல்லை. அதனால் இந்த மார்கழி மாதத்தில் நாம் என்ன செய்ய போகிறோன்னா, முதல்ல முழுமுதற் பொருளாகிய சிவபெருமானை இங்கு எழுந்தருளச் செய்து, சிவபெருமானை மட்டும் சொல்லிட்டா கணவர் மாதவ கொஞ்சம் கோபம் வந்துடும் வராதா? அவரையும் எழுப்பி, பாரதி பெருந்தகை என்ன செய்கிறாரு, பாரத மாதாவையே பள்ளி எழுப்ப சொல்கிறார். நாம் அனைவரும் சேர்ந்து மகரிஷியும் இந்த திருப்பள்ளி எழுதி செய்து பாதைக்குள் போகலாமா? நீங்கள் அனுமதி கொடுத்தால் பக்தி மார்க்கத்தில் போகிற, வேண்டாம் ஐயா நீ டைம் ஓட்டுறையே எனக்கு சந்தேகப்பட்டா நான் இப்படி புதிய பாதைக்குள்ளேயே போயேன். ப்ளீஸ் பச்சை கோழியா ஆரம்பிச்சிக்கலாமா? சரி. வெள்ளை எருதேறி வெண்ணூல் போன்று தாயார் சமேதராய் கைலை மலையிலே வீற்றிருக்கும் செந்தழல் பொறைதிரு மேனியும் காட்டி என்பார் மணிவாசகர். அப்பேற்பட்ட முழுமுதற் பொருளாகிய சிவபெருமானை இப்பொழுது இங்கு பள்ளி எழுந்தச் செய்வோம். அடுத்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் தசவதாரம் கண்ட கணபரமாத்மே எழுப்புகிறோம். முதல்ல சிவபெருமானை பள்ளிகளுக்கு சொல்லுவோம். எல்லாருக்கும் இந்த மந்திரம் தெரியும், அதை சொல்லிட்டு அப்புறம் நான் பள்ளி எழுப்புறது வேற. சரி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய நமகோம். ஹரஹர நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, அண்ணா மலையாம் மன்னா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் சிவாய நமகோம். திருச்சிற்றம்பலம். எப்படி நீங்கள் மனவளக்கலைக்கு நீ பாடலாம்னு நீங்கள் கேட்டவே முடியாது. ஒய் பிகாஸ் நமச்சிவாய நமகோம் என்கின்ற பஞ்சாட்சர மந்திரம் உலகிலுள்ள நற்செயல்கள் நல்ல வரங்கள் அத்தனையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதைவே திருப்பி போட்டு சிவாய நமகோம் என்று சொன்னால் உங்களை சுற்றி அற்புதமான ஒரு பாதுகாப்பு வளையம், எ ஹெவி ஷீல்டு அரவுண்ட் யூ என்பார் மகரிஷி அவர்கள். இது மகரிஷியே தான் சொன்னாங்க. இந்த மந்திரத்தை இப்படி திருப்பி போட்டாலும் ஒவ்வொரு மந்திரங்களும் ஒவ்வொரு எழுத்துக்களும் இதில் 51 எழுத்துக்கள் பவித்திரமான எழுத்துக்களாக சான்றோர்களால் இனம் காணப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்தையும் நாம் உச்சரிக்கும் போது எ கியூபிக் இன்ச்சஸ் ஆஃப் ஏர், ஒரு சதுர கனவுள்ள அங்குலத்துக்குள்ளே ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். எப்படிங்க நாம் சொல்கிறது, அந்த அதிர்வை ஏற்படுத்தும். அந்த தெய்வீக அதிர்வு நம்முடைய உடல் செல்கள் உறுப்புகள் அத்தனையும் 6000 கோடி செல்களால் கட்டப்பட்டுள்ள இந்த பருவுடல், அந்த செல் முழுவதும் அதிர்ந்து இந்த காற்றில் கலந்து பிரபஞ்சம் முழுவதையும் அதிரச் செய்து இறைவனையும் சென்றடையும் என்பது சான்றோர்களுடைய தாத்பரியமான வார்த்தை. அதனால் இந்த மங்களகரமான சொற்களை யார் ஒருவர் உச்சாரணம் செய்கிறார்களோ நீங்கள் எந்த வேலையுமே செய்ய வேண்டாம். ஆனால் எந்த இரண்டொழுக்க பண்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். யாருக்கும் மனதால் கூட தீமை நினைக்கக்கூடாது. பெரிய அளவில் நீங்கள் ஒன்றும் இந்த இமயமலை கொண்டு வந்து பசிபிக் சமுத்திரத்தில் எல்லாம் போட வேண்டாம். உங்கள் அளவுக்கு உங்களுக்கு இயல்பாக செஞ்சுட்டுருங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கூட நெகட்டிவான வார்த்தையோ நெகட்டிவான எண்ணமோ வரக்கூடாது. மகரிஷியுடைய வார்த்தை மங்களகரமான வார்த்தைகள் என்னென்ன செய்யுதுன்னு மகரிஷி சொல்லிட்டு தான் கேட்டுங்க. இந்த மங்களகரமான வார்த்தைகள் எங்கிருந்து வெளியிருந்து வரும்? ப்ளீஸ், எல்லாமே கருமையத்தில் பதிவாய் 5 புலன்களின் மூலமாக நாம் எதை பார்க்கிறோமோ கேட்கிறோமோ சுவைக்கிறோமோ முகர்கிறோம். த ப்ரெஷர், டேஸ்ட், ஸ்மெல், லைட் அண்ட் சவுண்ட் எல்லாமே மூளைக்கு வரும். மூளைக்கு எல்லாம் புள்ளியாக வந்து சேரும். மூளை அதை கருமையத்தில் கலந்து, அந்த மூளை அதை ஜீவகாந்தத்தில் கலந்து விடும். ஜீவகாந்தம் எங்கு சுழன்றாலும், நான் ஒரு கேள்வி கேட்பேன், ஆனால் யாருமே பதில் சொல்லு. கிராமத்தில் எங்கள் கிராமத்துக்குள்ளே கேட்டு பாருங்கள், ஆடு மேய்க்கிற பெண்ணை கேட்டிங்கன்னா கூட சொல்லி, ஜீவகாந்தத்தில் கலந்து விட்டால் ஜீவகாந்தம் எங்கே சுற்றினாலும் பார்த்துங்க, மாப்பிள்ளை எங்கே சுற்றினாலும் இங்கே வந்துதான் ஆகணும்பாங்க. எந்த இடம்? வெரி குட். யாருங்கய்யா ப்ளீஸ்? அற்புதமான வார்த்தை. நீங்கள் ஒருத்தருதே இந்த ஐஸ் பிரேக்கை உடச்சிருக்கிறீங்க. மாப்பிள்ளை எங்கே சுற்றினாலும் ஃபுல்லாக கோயிலுக்கு கும்பிட்டு போய் தாலி கட்டணும். டும்பும் பிபி எல்லாம் அப்புறம் தான், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி ஜீவகாந்தம் எங்கு சுற்றினாலும் கருமையத்துக்கு வராமல் போகவே முடியாது.
கருமையத்துக்கு மகரிஷி கொடுத்த அருமையான பெயர் என்ன தெரியுங்களா? விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் இணைத்தவர். அது இறைவனுடைய தெய்வீக மன்றம், மனதினுடைய ரகசிய காப்பு பெற்றம் எல்லாம் சொன்னாலும் கருமையம் என்பது நல்லா மனசில் வச்சுக்க. தட் இஸ் எ சூப்பர் கம்ப்யூட்டர் சிப், நாட் ஏன் ஆர்டினரி கம்ப்யூட்டர். எ thousands ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர் நாட் ஈக்குவல் டு ஒன் சூப்பர் கம்ப்யூட்டர். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு ஜுஜிபி உண்டகிட்ட இருக்குது பாரு கம்ப்யூட்டரு, அதுக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. இந்த கம்ப்யூட்டர் சிப்பு எங்கே கலந்துருக்கு தெரியுங்களா? பூமியினுடைய கருமையத்தில். இந்த பூமியினுடைய கருமையம் பிரபஞ்சத்தினுடைய கருமையம். இந்த கருமையத்தை கண்ட்ரோல் பண்ணி நடத்திட்டு இருக்கிறது எதுங்கம்மா? சுத்தவெளி மெய்ப்பொருள். அதனால் நாம் பார்க்குறது எல்லாம் எங்கே வந்து ஸ்டோர் ஆகிக்குதுங்க? கருமையத்தில் ஸ்டோர் ஆகிக்குது. இந்த பவித்திரமான சொற்கள் ஒரு இடத்துல, இந்த இடத்த இது மகாபாரதத்தில் அருமையான ஒரு காட்சி. துரியனுக்கும் யுதிஷ்டன் என்று சொல்லக்கூடிய தருமனுக்கும் இந்த அரச பட்டம் சூடுவது யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. அவர் சோதனையை வைத்து விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி துரோணாச்சாரியார், இந்த பீதாமகர் பீஷ்மர், நம்ம தசாவதாரம் கண்ட கண்ண பரமாத்மா, சரி சோதனை செஞ்சிடலாம், எப்படி செய்யலாம் நானே சொல்கிறேன் அப்படின்றாரு கிருஷ்ணர். 2 பேர்த்துக்கு 2 அறைகள் சுத்தப்படுத்த முடியும் இல்லாமல் ஒரு அழுக்கடைந்த அறைகளை 2 பேர்த்துக்கும் கொடுத்துட்றாங்க. இந்த அறைகளை நிறைவாக வைத்திருங்கள், எப்படிங்க ஃபுல்லாக நிறைவாக வைத்திருங்கள் அப்படின்ட்டு 2 பேர்த்துக்கு 2 ரூமை கொடுத்தாச்சு. உடனே துரியோதனன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? வைக்கோலை மூட்டையை வைக்கோலை வண்டியாக கொண்டு வந்து கதவை திறக்கறக்கு இல்லாத வைக்கோலை அடைச்சி வச்சுட்ட. தர்மர் என்ன செஞ்சிருப்பார்? பசும் ஜானத்தால் விரல் வச்சு பூசுறதுன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? என்னைக்கு டைல்ஸு இதெல்லாம் வந்ததோ அதெல்லாம் போச்சு. ஒன்று எங்கள் பக்கத்தில் வந்து பாருங்க, ஜல்லிமண்ணால் மெழுகிய தரையாக இருந்து எங்கள் பெண்கள் வலிப்பாங்களே இப்படி கரெக்டாக 4 விரல் அப்படி இப்படின்னு பார்த்தாவே அந்த இடத்துல காலை நீங்கள் வைக்க மாட்டீங்க, கை எடுத்துகிட்டு கும்பிடணும். இன்றும் அந்த மொண்டிபாளையம் பெருமா கோயிலுக்கு போனீங்கன்னா விரல் வச்சே வலிச்சுட்ருக்குறாங்க. அப்படி கரெக்டான பெண்களை கொண்டு பசுஞ்சாணத்தை கொண்டு கரெக்டாக மெழுகி ஆச்சு. பார்த்தீங்களா? இருளை விளக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இருளை அடித்து துரத்தினால் அது போகவே போகாது. மிக ஈஸியான ஒரு வழி இருக்குது. என்ன செய்யணும்? ஒரு மணி தீபத்தை ஏற்படுத்தினால் அந்த இடத்துல இருக்குமா? அருமையான மங்களகரமான ஒரு மணி தீபம் ஆச்சு. பார்த்தீங்களா? அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. வித்தையே மணி தீபத்தை ஏற்றியாச்சு. இது பூரா கமகமகமனு மணக்கோணுமே, அதுக்கு என்ன செய்யறது? அகில் சந்தனம் இந்த மாதிரி அழகான வாசனை வருகிறது. நறுமணம் கொண்ட மலர்கள் தட்டமாக வச்சுட்டாங்க. வாரவங்களுக்கு உள்ளே வந்தானா முதல் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உரம்பரைன்னு வந்தானா முதல் எடுத்த உடனே தண்ணி தானே சொம்பல் கொடுப்போம். அது மாதிரி தண்ணியெல்லாம் கொடுத்து அவர்கள் அமர்வதற்கான ஆசனங்களை எல்லாம் போட்டு அவர்களுக்கு இந்த பழம் இது மாதிரி ஒரு பானங்கள் எல்லாம் வச்சு அப்புறம் வந்து அங்கேயும் பார்த்துட்டு கடைசியில் இங்கேயும் வராங்க. அப்படி பவித்திரம் நிறைந்த இடம் எப்படி இருக்கு? உள்ளே எட்டி பார்த்தாவே இப்போது பசுஞ்சாணத்தில் மெழுகியாச்சு. அருமையான மங்கள தீபம் எரியுது. தீபமங்கள ஜோதி நமோ நமோ என்பார் யாருங்க? அருணகிரிநாதர். அதைத்தான் நம்மளுக்கு கொண்டு வந்து தீபப்பயிற்சியாக கொடுத்தார். எப்பவுமே தீபத்தை நீங்கள் போய் 1 நிமிஷம் கரெக்டாக பாட்டுருந்து 2 நிமிஷம் கண்ணை மூடி இப்படியெல்லாம் கண்டிப்பாக நாம் பார்க்க மாட்டோம். தீபப்பயிற்சியில் என்ன செய்வோம்? ஒரே பார்வையாக ஒரே தெய்வ மகரிஷி சொன்னது ஒரே பார்வையாக, நீடித்த பார்வையாக, நிலைத்த பார்வையாக, அரைக்கன் பார்வையாக அப்படின்னு மகரிஷி சொன்னாங்க. அடியேன் அது கூடயும் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். ஒரே பார்வையாக, நீடித்த பார்வையாக, நிலைத்த பார்வையாக, கண்களை இமைக்காமல், கண்களை இணைக்காமல், வைத்த கண் வாங்காமல், கண்களை இமைக்காமல் தீபத்தோடு தீபமாகவே உயிர்கலப்பு பெற வேண்டும். எமை கரெக்ட் ஆர் நாட்? கண்களை இமைக்கவே கூடாது. அப்படியே தீபமேறி நாம் வேறு அல்ல. என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்வை எங்கே போகும்? கருவிழி அல்ல, வட்ட கருவிழி மையத்தில் உள்ள தூய கருமணிகள். கண்ணபரமாத்மா என்னமாங்க? கண்ணின் கருமணியே என்பார்கள். அந்த கருமணி வழியாக இந்த தீப உடச்சொடர் அப்படியே அந்த லென்ஸ் வழியாக உள்ளே போய் அங்கிருந்து விழி ரசம், அதை தாண்டி ரெக்டினா, அந்த ரெக்டினாவில் அப்படியே அந்த தீபத்தினுடைய சுடர் தழகீழாத்தான் விழும். அங்கிருந்து ஆப்டிக்கல் நரம்பு எங்கே போகுது? மூளைக்கு போகுது. மூளை தான் கரெக்டாக திருப்பி காட்டி வைக்குது.
அப்போது அந்த தீபத்தினுடைய சுடர் கண்கள் முழுவதும் நிரம்பி மூளையிலும் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. உடல் முழுவதும் பரவுமா பரவாதா? அதனால் தீபப்பயிற்சி செஞ்சால் முகம் பொலிவு பெறும். ஃபேர் அண்ட் லவ்லியோ க்ளோன் லவ்லியோ ஒன்றும் வேலை செய்யாது. மூஞ்சி கறி முகம் பொலிவு பெறும். முதல்ல நான் சொல்கிறதே பெண்களுக்கு இந்த பயிற்சி அருமையாக பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல அவர் சொல்கிறதே முகம் பொலிவு பெறும், கண்களிலே தெய்வீக ஆற்றல் பெருகும். இந்த பாருங்க, இந்த கொல்லிக்கண்ணுன்னா உங்களுக்கெல்லாம் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியாது பாருங்க. எங்கள் இடம் சொல்லிவிடு. கொல்லிக்கண்ணு என்னங்கய்யா? எனக்கு நாளைக்கு ஒரு பட்டிமன்றம். அதிகம் அங்கலாப்பு பிடித்தவர் ஆண்களா பெண்களா? ரவிக்குமார் தான் தலைவர். நான் ஆண்களே சைடில் பேசலான்னு பார்த்தேன். இல்லையா பெண்கள் சைடுலேருந்து உங்களுக்கு போட்டிருக்குன்ட்டார். ஒன்று உங்களெல்லாம் இதிலெல்லாம் தாட்டி விட்டு போட்டு உங்ககிட்ட தான் கேட்கணும். எப்படி கொல்லிக்கண்ணுக்காரர்கள் நல்ல கண்ணா பண்ணுறதுன்னு மகரிஷி தான் சொல்லி கொடுத்தது நம்மளுக்கு. ஆச்சு பார்த்தீங்களா? தீபப்பயிற்சியை செய்யும் போது 5 விதமான நன்மைகள். ஒன்று, முகம் பொலிவு பெறும், கண்களிலே தெய்வீக ஆற்றல் பெருகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதையெல்லாம் ஒத்துக்கலைங்க. எங்கள் அம்மாலாம் பேசிட்டு தோ நீலிகண்ணு நீலு கோழிகண்ணு என்னமோ சொல்லி அப்போ கண்ணாமூலி வெடித்து சின்னாம்பா போக இப்படின்ட்டு இங்கெல்லாம் போடுவாங்க. அதை சண்டாளி இப்படி சொல்கிறையே, கண்ணாமூலி வெடித்து சின்னாம்பா போக அவன் கண்ணாமூலி சின்னாம்பா போனால் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு. அப்புறம் இப்போ மகரிஷி சொல்கிறாங்க, நீங்கள் எந்த பொருளை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் உங்களுடைய பார்வையில் ஜீவகாந்தம் போயிட்டு அது திரும்பி வரும். ஜீவகாந்தம் வயசாகி மிதுநாத சுரப்பு நின்று போனால் உடம்புல ஜீவகாந்தம் குறையுமா குறையாதுங்களா? குறைஞ்சி போயிடும். அப்போ கண்கள் கொஞ்சம் பஞ்சடையும். பேராண்டி, எனக்கு கண் மசன்னு தெரியுதுடா, ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இனி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் திரும்பாது. அங்கே ஜீவகாந்தம் இல்லைன்னு என்னங்க? ஜீவகாந்தம் இல்லைன்னா 5 புலன்கள் ஒன்றுமே வேலை செய்யாது. உணவு எப்படி இருக்குது என்ற மருமக இப்போ சமைக்கிறது பூரா மண்ணாட்டவே இருக்குது. அது உப்பும் இல்லை, புளியும் இல்லை, காரமும் இல்லை. ஜீவகாந்தம் சூப்பராக இருந்தால் போதும், இப்படின்னு டக்குன்னு வச்சிங்கன்னா போதும், அப்படியே அந்த உணவுகளுடைய ருசி அப்படியே தெரியும். 6 சுவைகளும் பிரித்து பிரித்து அறியும். ஜீவகாந்தம் நன்றாக இருக்க வேண்டும். ஆக என்ன செய்யுதுன்னு பார்த்துக்குங்க. கண்களிலே தெய்வீக ஆற்றல் பெருகும் போது மகரிஷி என்ன சொல்கிறாங்க, இந்த கண்களிலிருந்து ஜீவகாந்தம் பாய்ந்து ஒரு பொருளை பட்டு திரும்பி வந்தால் தான் நீ அதை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது. இந்த ஜீவகாந்தம் போகும்போது மற்ற விலங்குகளுக்கெல்லாம் இருக்குதே இல்லையா, மனிதருக்கு அவனுடைய தன்மைகளும் உள்ள கொஞ்சம் இருந்த போகும். ஜீவகாந்தத்தோட மனதினுடைய தன்மைகள். வாழ்க வளமுடன் தெய்வ மகரிஷி வாழ்த்து, அது பலிக்குமா பலிக்காதா? அந்த வாழ்த்தோட என்ன போகுதுங்க, எல்லாரும் நல்லா இருக்குதுங்கிற வாழ்த்து போகுது. இப்படி பார்க்குற போதே இவளுக்கு பாரு எப்பேற்பட்ட பெருசே, இவ பட்டுப்புடவை பாரு, தங்கச்சரியே, காரு, இவ செருப்பை பாரு, நெக்லஸை பாருன்னு வெந்தா அந்த வேகத்தோடு சேர்ந்து இதுமாங்க போகுமா போகாதா? அந்த பொண்ணு பாவம் நல்லா இருக்கிறது கூட அங்கே படித்தடி கூட்டு கீழே வந்துடும். மகரிஷி சொன்னது தானுங்க. அந்த ஜீவகாந்தத்தோடு நம்முடைய ஜீவகாந்த அளவுக்கு போகாட்டியும் மழை பெய்கிற போது கல் மண்ணு கொஞ்சம் அடிச்சுட்டு போகுமா, தண்ணி அளவு கல் மண்ணு போகலின்னா கொஞ்சம் போதுங்களை கலங்கி செம்புல பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாங்கலந்தனவே என்பார் குறுந்தொகையில் சங்ககால புலவர்கள். செவனம் மண்ணில் மழை பெஞ்சா என்னங்க, அந்த மண் நிறமே போகுது. அது மாதிரி நம்முடைய ஜீவகாந்தம் கொஞ்சம் நம்ம பார்வையோடு போகும். பார்வையோடு போகிற போது இது வெந்து போன பார்வையாக இருந்தால் அங்கே போய் கண்டிப்பாக தீமையை விளைவிக்கும் என்பது மகரிஷியினுடைய தாத்பரியம். அதனால தான் எண்ணம், சொல், செயல், இந்த 3 எப்படி இருக்கணுங்க, அன்பும் கருணையும் இருக்க வேண்டும். அது இருந்தால் முதல்ல என்ன செய்யுங்க, நம்மளை தான் அது காப்பாற்றும். இப்படி இந்த ஜீவகாந்தம் போகிற போது அங்கே போய் கெடுதல் பண்ணி போடு. இந்த தீபப்பயிற்சியை ஒரு முதல்ல ஆரம்பத்தில் 1 வாரம் செய்யும், அப்புறம் வாரத்தில் 1 நாளைக்கு கூட செஞ்சிங்கன்னா கரெக்டாக மகரிஷி சொன்னதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த தீபப்பயிற்சியை செய்யும் போது கொஞ்சம் இந்த பேராசை, சினம், கவலை இந்த 3 வராமல் பார்த்துங்க. இல்லைன்னா ஜீவகாந்தம் விரயமாகும் என்பது தெய்வ மகரிஷியின் அருட்கடாட்சம். அப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா முகம் கண்டிப்பாக பொலிவு வரும். முகம் பலன்னு சூப்பராக ஆகிறதுக்கு ஒன்று தத்துவம் சொல்லியிருக்காங்க, யாரும் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மனவளக்கலை பாகம் 1, 2, 3 1வது பாகத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் ஒரு 2 இடத்துல தான் நான் அதை க்ளீனாக பிடிச்சி வச்சுக்கணும்னா மாட்டினோம். எனக்கு ஏன் இந்த செஞ்சால் முகம் ஜம்முன்னு பொலிவு பெறும். அந்த கட்டுன்னு உரன்னு இருக்குது பாருங்க. மலர்ந்த முகமே
மலர்ந்த முகமே வாழ்வின் இன்பம். பாரதி கேட்பார், என் தோலை வலிவுடையதாக்கி உடல் சோர்வு பிணிபலமும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் சற்றும் கட்டுமாறா உடலுறுதி தந்து சுடர் நாளை கண்டதோர் மலர் போல். தாமரை மலர் சூரியனை பார்த்து எப்படி இருக்குங்க? சுடர் நாளை கண்டதோர் மலர் போல் முகம் நன்னி திகழ்ந்தெம்மை மத வேலை வெல்லும் முறை கூறி தவம் என்னை கொடுத்தருள வேண்டும் மன்னாயின்னு பராசக்தி கேட்பார். அப்போது முகம் தாமரை போல இருக்கும் அப்படின்னு அதை கூட பாரதியார் கேட்குறார். அப்படி அன்றளந்த தாமரை போன்ற பிரகாசமான முகம் வேண்டும். அது ஆண்களை விட உங்களுக்கு நல்லாவே வேணும். உங்களுக்கு அதுதான் மெயின். அதற்கு என்ன வழி? தேவ பயிற்சி, முகம் பொலிவு பெறும், கண்களிலே தெய்வம் பெறும், டைம் போயிட்டே இருக்குது. ஆகினை தவம், முகம் அழகு பெறும் என்பது தெய்வ மகரிஷியினுடைய அருட்கடாட்சம். இதனால் தினம் ஒரு 10 நிமிஷமாகுது அப்படியே புருவ மையத்தில் நினச்சி வச்சுக்கோங்க. நமக்கு மனசெல்லாம் நிற்கிறதே இல்லை என்னங்க இப்படின்னு இந்த இடத்துல பண்ணினா இந்த இடத்துல பிச்சுட்டு போகுது. அப்போ தான் எதிர்த்து வீட்டுக்காரி சண்டைக்கு வருவாளா, நாம் காய்ச்சி போட்டிருக்கிறது எங்காச்சும் போயிருமா, இட்லிமா புரிச்சு போயிருமா, இன்னும் சாப்பாடுக்கார மண்ணிலேயே அந்த துர்வாச முனிவர் வந்தால் சங்குன்னு ஆடுவார். இப்படியெல்லாம் என்னமோ மனசு சுத்துதேன்னு நீங்கள் கவலையே படாதீங்க. அழகாக சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மனம் எங்கே செல்லட்டும், நீ தவம் பண்ணு. கடவுளே மனசுக்குத்தானுங்க தவம், எனக்கு என் மனசுக்கு தான் தவமா வேறையா? அது எங்கேயோ அப்படி தவம் பண்ண இது என்னங்க சுவாமிகளை அப்படிங்காட்டி, அடே அப்படி இல்லை, பகவத்கீதைக்கு நான் பாயிடுறேன். சற்று உயர்வும் இல்லாமல் தாழ்வும் இல்லாமல் கெட்டியான தரையின் மீது மான்தோல் அல்லது புலித்தோல், கெட்டியான துணி தர்பை புல். மான்தோலையும் புலித்தோலையும் பற்றி இது போட்டு உட்காந்துங்க, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அப்புறம் அப்படியே கொண்டு போய் 15 நாள் எந்த ரிமாண்டும் கிடையாது, எந்த எம்எல்ஏ யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாலும் முடியாது. அப்போது கெட்டியான துணி அல்லது தர்பை புல், கெட்டியான தரை, உயர்வும் இருக்கக்கூடாது, சாதம் இருக்கக்கூடாது, தகுந்த அடியை கண்டிப்பாக மகரிஷியும் அதைத்தான் சொல்லுவாங்க. விருப்பம் இல்லாமல் வேறு இடத்துல உடற்பயிற்சி செய்யக்கூடாது, தவம் செய்யக்கூடாது. ஆக தர்பை புல், கெட்டியான துணியின் மீது தகுந்த ஆசனமிட்டு, தவத்துக்கு என்னென்ன ஆசனங்கள் செய்யலாம்? வஜ்ராசனம் சூப்பர், சுகாசனம், சித்தாசனம், பத்மாசனம். அது எனக்கு நம்பர் ரிஸ்க்குங்க ஐயா, அது வேண்டாம். பத்மாசனங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, வலது காலை தூக்கி இடது மேலே போட்டு இதை தூக்கி அப்படி போட்டு கரெக்டாக அங்கே அன்னைக்கு சின்முத்திரை. இப்போ சின்முத்திரைக்கும் நம்ம முத்திரைக்கும் என்ன தாத்பரியம் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஆக தகுந்த ஆசனமிட்டு முதுகுத்தண்டு கழுத்து தலை நேராக அமர்ந்து மூக்கு நுனி சாய்விலே கண்களை மென்மையாக மூடி, மூக்கு நுனி சாய்விலே கண்களை மென்மையாக மூடி கைகளை சின்முத்திரை வைத்து, எவனொருவன் என்னை புருவ மையத்திலே தியானம் செய்கிறானோ அவனுக்கு நான் பரமபதத்தை அருள்வேன் அர்ஜுனா அப்படின்ட்டார். ஆச்சு பார்த்தீங்களா? இப்போது பரமபதத்தை அருள்வேன் அர்ஜுனான்னு சொல்லியாச்சு. சொன்ன உடனே துவாரகையிலிருந்து ஹஸ்னாபுரத்துக்கு அப்படியே 5 ரதங்கள் பூட்டிய குதிரையில் ஜம்னு வந்தாச்சு. இங்கே வந்து உட்காந்து பார்த்தா தானே தெரியுது. அதுக்கு தகுந்த ஆசனமெல்லாம் உட்காந்தாச்சு, கரெக்டாக உட்காந்தாச்சு. புருவ மையத்திலே தியானம் பண்ணின எங்கே போய் புருவ மையம் நிற்கிது? அது இந்த உலகத்தையே ரவுண்ட் அடிக்குது, உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி. ஒரு நாளைக்கு மனித மனதிலே எத்தனை எண்ணங்கள் எழுவதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள்? ப்ளீஸ் 60,000 எண்ணங்கள் உதயமாகதாக சொல்கிறாங்க. மிக பெரும் பணக்காரர்களை கொண்ட காங்கேயம் போன்ற பெரிய சிட்டியில் போய் கேட்டால் அது கோடிக்கணக்காக வருகின்றார். என்னைக்கு நம்முடைய சொத்து சுகம் ஆட்கள் நம்மக்கிட்ட 2000-3000 ஆளுக்கு வேலை செய்கிற போது நம்மளாட்டவே எண்ணம் இருக்குது. 2 வீடு அழுங்காமல் பிச்சான் தி அக்கௌண்ட்டு தலைக்கு திருப்பாட்டை வச்சுருக்கவங்களுக்கு வேணால் என்ன கம்மியாக இருக்குது. ஆனால் தொழில்துறையில் இருக்குல்ல, அது பழைய காலத்தில் 60,000 எண்ணம் என்று 1000 சொன்னார்கள். இந்த எண்ணங்கள் எல்லாம் படுத்தாதான் எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, நாமெல்லாம் சர்வசாதாரணம் தானுங்க. கண்டிப்பாக ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது என்னாலோ என்று கேட்டாரே பக்தர்கள், அதைத்தான் மகரிஷி சொன்னார். அழகாக எந்த இடத்துல 5 புலன்களையும் அடக்கி அறிவினது மூலத்தை புருவ மையத்திலே நிறுத்தி ஆழ்ந்து நோக்கி அமர சிந்தை அடங்கிவிடும், சிவனே சிவனாகும், சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மையிலே. இப்போ அர்ஜுனன் இங்கே வந்தாச்சு. இந்த நெத்தியை
சுற்றுது. ஆனால் பிடுங்கிட்டு போகிற மாதிரி போகுது, எங்கெங்கேயோ போகுது. பார்த்தா 1 மாதம் 2 மாதம் உடனே போனால் அவருக்கு வேறு கோபம் வந்து ஏறிடுமே அப்படின்னு மொல்ல ஒரு 6 மாதம் கழித்து குதிரை எடுத்து டக்கு புக்குன்னு மொல்ல போகிறேன். போனதையும் இவன் எதுக்கு வந்திருக்கான்னு கண்ணபரமாத்மாவுக்கா தெரியாது. அதுங்காமல் அப்படியே குந்தி எப்படி, தருமர் எப்படி, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க, உங்களை பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தேன், நீ பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் கடைசியாக 3 நாள் கழிச்சு விட்டு விட்றானுங்க. இங்கே பாருங்க, பூர்வ மையத்தில் தியானம் பண்ணுறேன், அந்த இடம் நிற்கவே மாட்டேங்குது. இதுக்கு என்ன செய்யறதுன்னா பதஞ்சா, ஏய் அர்ஜுனா, பயிற்சியும் விடாமுயற்சியும் குருவின் நேரடி தொடர்பும் இருந்தால், ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் காற்று சலனமில்லாத அறையிலே வைத்த மணிதீபம் எவ்வாறு சுடர்விட்டு பிரகாசிக்கிறதோ அப்படி ஒரு நாள் உன் மனம் நிற்கும். அன்று நீ அர்ஜுனன் இல்லை, நீதான் பரமாத்மா அப்படின்றார். ஆக பயிற்சியும் விடாமுயற்சியும் தொடர்ச்சியும் குருவின் நேரடி தொடர்பும் இருந்தால் கண்டிப்பாக அனைத்து செயல்களும் சாத்தியம். அப்படி அதைத்தான் சொல்றாரு சுவாமி விவேகானந்தர். நீ உட்கார்ந்துருக்கிற சிட்டிங் கரெக்டான தரை, அதில் அருமையான விரிப்பு, கெட்டியான துணி அல்லது தட்டைப்புல், கரெக்டாக முதுகுத்தண்டு கழுத்து தலை நேராக அமர்ந்து, தெய்வ மகரிஷி அவர்கள் 5 மணி நேரம் ஸ்பீச்னாலும் சரி இப்படிங்கிறதெல்லாம் பார்க்கவே முடியாது. யார் எப்படி இருப்பாருங்க, நேராக முதுகுத்தண்டு கழுத்து தலை நேராக அமர்ந்து பழக வேண்டும். மகரிஷி சொன்னாங்க, மனிதன் முதல்ல எப்படி இருந்த, விலங்குகள் போல் இருந்த, இப்படி குமிஞ்சு இப்படி 2 கையை இப்படி தொங்க போட்டு நடந்துகிட்டே இருந்து கடைசியாக 6ஆம் பாடத்தில் வரும் டார்வின் மென்டல் இவருடைய பரிணாம தத்துவம். கரெக்டாக இப்படி நேர் நடக்கும்போது மகரிஷி தான் இந்த வார்த்தையை முதலில் உலகத்துக்கு சொன்னது. மனிதன் எப்பொழுது முதுகுத்தண்டு கழுத்து தலை நேராக அமரத் தொடங்கினானோ அப்பொழுது அவனுடைய குண்டலினி ஆற்றல் அவனை கேட்காதையே மேலே வந்தது. குண்டலினி ஆற்றல் மேலே வந்தால் என்ன செய்யும்? 6வது அறிவின் திறம் பிரகாசித்தது. சிந்திக்க தொடங்கினான், சிந்தனை செயலாச்சு, எல்லா விதத்திலும் வெற்றி மேல் வெற்றி பெற்றான். இது மகரிஷியினுடைய தத்துவம். இதைய சுவாமி விவேகானந்தர் அதைத்தான் சொல்கிறார். நீ உட்கார்ற சிட்டிங் இருக்குது, ஒரு தவத்திற்கு 100 மார்க் என்று சொன்னால், நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனை ஐயா தான் சொல்லுவாங்க, ஒரு 1/2 மணி நேரம் கம்முன்னு உட்கார்றான்னு யாருமே உட்கார மாட்டேங்கிறாங்களே என்கிட்ட இதை 2-3 சிலக்கா சொல்லியிருக்காரு. நீங்கள் அமைதியை இப்படி வந்து கம்முன்னு உட்கார சொல்லுங்க பார்க்கல, யார் வேணாலும். இந்த யோக நிலையில் இல்லாதவங்களை, அந்த யோகாவுக்குள்ள பயிற்சி எடுத்தவங்களை கண்டிப்பாக 1/2 மணி நேரம் உட்காருன்னு உட்காந்துருவாங்க. ஆச்சு பார்த்தீங்களா? அது மாதிரி அந்த நீ தகுந்த ஆசனமிட்டு கரெக்டாக உட்கார்ற அந்த சீட்டிங், அதுக்கு 50 மார்க். எப்படிங்க? அப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல நிறுத்திட்டீங்கன்னா 100 மார்க். ஆனால் அதுக்கு பயிற்சி கண்டிப்பாக தினம் 1/2 மணி நேரம் தவம்னா கெடியாரத்தை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. தவம் முடிஞ்ச பிறகு பார்த்தா கண்டிப்பாக 30 நிமிஷம் தாண்டி இருக்கும். அது ஒரு 5-6 நிமிஷம் எச்சா போனாலும் தப்பில்லை. இப்படித்தான் தவம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மகரிஷியினுடைய அருமையான கருத்து. சுவாமி விவேகானந்தரும் அதை தான் சொன்னாங்க. இப்போ புதிய பாதையில் கொஞ்சமாவது பயணம் பண்ணலாம். பழைய பாதை எப்படி இருந்தது? அந்த யோகத்தில் தானுங்க பழைய பாதையில் என்னென்ன சிக்கல்கள் இருந்தது, அதையெல்லாம் மகரிஷி அவர்கள் அத்தனையும் உடைத்தெறிஞ்சு அருமையான பாதையை போட்டார்கள். பழைய பாதை எப்படி இருந்துன்னு கேட்டிங்கன்னா, ஒற்றையடி பாதை, கல்லும் முள்ளும் எல்லாம் கலந்து, ஒரு மனிதன் காலில் செருப்பு கூட இல்லாமல் கத்திரி வெயில் ஆச்சு பார்த்தீங்களா, பக்கத்தில் மரமோ நீரோ தண்ணியோ எதுவும் கிடையாது, அதில் ஒருவன் பயணித்து கொண்டு இருக்கிறான். இந்த பயணம் எப்படி இருக்குங்க? பழைய பாதையில் கடுமையான பாதை, கொடுமையான பாதைன்னு சொல்லாமல் சொல்லக்கூடாதான். இப்படித்தான் பழைய காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தே இல்லைங்களா ஐயா? எங்கள் அப்பாரு அவருக்கு மூத்தவர் ஒரு பொண்ணை பிளமேட்டுக்கு கொடுத்தது. அது உழைக்கால் காம்பற நேரத்தில் எழுந்திரிச்சு கிளம்புனா இப்படி குறுக்கியே போய் கருமத்தம்பட்டி சாய்ண்டாகி பழைய சோத்துக்கு எங்கே போய் சேர்த்துடுவாருங்க, பீளமேடு. இன்றைக்கி ஆராய்ச்சி இங்கிருந்து நடந்து போயிடுமா? எத்தனை நாய் குறுக்க வரும், எத்தனை கல்லு மல்லு, இப்படித்தான் இருந்ததுங்க யோகா. அந்த யோகாவில் என்னென்ன இருந்துன்னு சொல்லிடுறேன். இப்போது தற்சமயத்தில் தெய்வ மகரிஷியினுடைய திரு அவதாரம் இந்த மண்ணிலே நிகழ்ந்த போது இந்த யோகம் ஒரு புதிய வடிவம் பெற்றது. மதத்திலே புரட்சியை ஏற்படுத்தியவர் ஸ்ரீமன் ராமானுஜ பெருந்தகை ஆச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி யோகத்தில் புரட்சியை ஏற்படுத்தியது தெய்வ மகரிஷி அவர்கள். அனைவரும் கீதத்தால் இறைவனை பாடினால் கீதாஞ்சலி,
மலர்களால் அர்ச்சனை செய்தால் புஷ்பாஞ்சலி. நாட்டியமாடி இறைவனுக்கு அஞ்சலி செலுத்தினால் நாட்டியாஞ்சலி. யோகத்தால் அஞ்சலி செலுத்தினால் யோகாஞ்சலி பண்ணினது நாம தான். தினந்தோறும் தவறாமல் இறைவனுக்கு எதாவது அஞ்சலி செலுத்த வேண்டும். நம்முடைய பயிற்சி, உடற்பயிற்சிக்கு என்னவென்று பெயர்? எளிமையான உடற்பயிற்சி, எளிமையான காயகல்பம், எளிமையான தியான முறை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, லக்ஸரி ஈஸ், லக்ஸரி என்றால் ஆடம்பரம், ஆர்டிஃபிஷியல் பாவர்ட்டி என்பார் மகரிஷி அவர்கள். லக்ஸரி ஈஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் பாவர்ட்டி, சிம்பிளிசிட்டி இஸ் நேச்சுரல் வெல்த். எளிமையானதே வலிமையானது, வலிமையானதே நிரந்தரமானது, என்றும் அழிவும் இல்லாதது. மகரிஷி காட்டின பாதை எளிமையிலும் எளிமை. தமிழ் திருமுறைகள் 12, அதிலே திருஞான சம்பந்தர் 3, நாவுக்கரசர் பெருமான் 3, ஆராய்ச்சிங்களா? 7வது கிரீடம் வைத்த சுந்தரமூர்த்தி சாமிகள். அதை நான் ஒரு வரி பாடுவேன், நீங்கள் எல்லாரும் பாடுவீங்க. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. வெரி குட். ஒரு 2 வரி பாடினீங்கன்னா கூட அடியேன் மகிழ்ந்து விடுவேன். போகமும் திருவும் புணர்ப்பானை, என் பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை, எளிவந்த பிரானை. எப்படிங்க? எளிவந்த பிரானை அன்னம் வைக்கும் பழனிதனில் ஆரூரானை மறக்கலுமாமோ. யாருங்க? சுந்தரமூர்த்தி சாமிகள் எளிமையிலும் எளிமை. அதே மாதிரி மணிவாசக பெருமாள் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனையே ஏழை பங்காளனையோ பாடையளவர் அம்பாவா என்பார். இப்போது திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லிட்டு வேறு எங்கேயோ போயிட்டோம். புதிய பாதையிலும் அந்த திருப்பள்ளி எழுச்சியில் அந்த ஏழை பங்காளன்கிற பேச்சு எப்படி வருதுன்னு பாருங்க. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிவிலர் யாவர்மற்ற அறிவாய் பந்தனை விரலியும் நின் அடியார் பழங்குடி தோறும் எழுந்தருளிய பரனே, செந்தழல் பொறைதெரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி அந்தனும் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயோ என்பார். அப்போ ஏழைகள் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே, இறைவன் மிகவும் எளிமையானவன். அதே மாதிரி மகரிஷியிலும் எளிமையிலும் எளிமை. சிம்பிளிசிட்டி ஈஸ் நேச்சுரல் வெல்த் என்ற வார்த்தைக்கு உதாரணமே யாருங்க? தெய்வ மகரிஷி அவர்கள். அவருடைய பாதை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, யோகாவில் கொஞ்சமாவது உடல் வேர்க்குமா? உலகத்தில் 2 மகான். புத்தர் உடலை வருத்தவே, ஏன்னா உடலை வருத்தி மரணத்திற்கே சென்று விடுவார். அப்படியே கீழே சாஞ்சிடுவார். எலும்பும் தோலும் தவிர வேறு எதுவுமே இல்லை. அது இறைநிலையே ஒரு மூதாட்டியாக வந்து, எங்கள் பாஷையில் அதுக்கு பேர் புழுதண்ணி, உங்கள் பாஷையில் நீராகாரம். வெரி குட். ஏனுங்க? புழுதண்ணி கொண்டுட்டு விறகு சொல்லி பொறுக்க வருது. அப்படியே புத்தர் பிரானை தூக்கி மடியில் வச்சு தலையை அந்த நீராகாரத்தை கொஞ்சம் காட்டின பிறகு புத்தர் அப்படியே கண் விழிக்கிறார். யாரம்மா நீ? நானும் உன்னை போல் ஒரு மனிதன்தான். இனிமேல் இன்று முதல் கொண்டு இந்த உடலில் உயிரை துறந்து விட்டால் நீ எதை சாதிக்கப் போகிறாய்? எந்த ஞானோதயம் பெற முடியாது, எதுவும் பெற முடியாது. அதனால் முதல்ல என்ன பண்ணணும்? அதனால தான் மகரிஷி சொன்னாங்க, உடல் ஓம்பல் ஒரு இறை வழிபாடு, உடற்பயிற்சி ஒரு உடற்தபம் அப்படி சொன்னார். அந்த மாதிரி இந்த உடலை வருத்தக்கூடாது என்று சொன்னவர் மகரிஷியும் புத்தரும் தான். மறுக்கத்தான் ஞானோதயம் வந்தவரும் உடம்பை வருத்தக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் சமண மதம், மகாவீரர், அதனுடைய கோட்பாடுகளை கொஞ்சம் சொல்லுங்க. மயில் தோகையால் தடத்தை ஊட்டிகிட்டே போகணும். வாய் என்ன பண்ணிக்கணும்? இப்போ தான் நான் மாஸ்க் போட்டோம், அந்த காலத்திலேயே மாஸ்க் போட்ட சமணர்கள். பொழுது உந்த பிறகு சாப்பிடக்கூடாது. அந்த மயில் பீலி குஞ்சம் இருக்கு பாருங்க, அதை வைக்கிறது கூட கூட்டிட்டு மெதுவாக வைக்கணும். அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, உடலை வருத்தாமல் இறைநிலையை உணர முடியாது. எந்த அளவுக்கு வாட்டி வதைக்கிறீங்களோ அவ்வளவுதான் உங்களுக்கு கைவல்யம் என்பது, அந்த முக்தி அப்படின்னு சொன்னார். ஆனால் நம்ம மகரிஷி அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், நீ இப்படியே இருக்கலாம். சரி, மகரிஷியினுடைய யோகப்பாதை, ஒருவன் தனி வழியாக கல்லும் மொல்லும் நிறைந்த ஒரு பாதையிலே, ஒற்றையடி பாதையிலே, மொட்டை வெயில்ல, காலில் செருப்பு இல்லாத, தண்ணியும் இல்லாத, தவிடும் இல்லாத நடந்து போகிறேன். அதில் என்னென்ன யோகத்தில் மிந்தி கடயோகத்தில் கண்டிஷன் இருந்துன்னு சொல்கிறேன். அதை கேட்டால் நாம் யோகாவுக்கே போக முடியாது. தெய்வ மகரிஷியினுடைய பாதை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அருமையான தங்க நாற்கரச்சாலை. எப்படிங்க? தார் ரோடு, மெட்டல் ரோடு, சஸ்பென்சருக்கோ சாக்கப்ஸருக்கோ எந்த வேலையும் கிடையாது. அப்போ அருமையான வெளிநாட்டு கார்கள். என்ன நம்ம வார்த்தை, நாம் ஒரு சின்ன கார்களை பார்த்துருமே, 2 பென்ஸு, ஒரு ஆடி,
ஒரு இன்னோவா, ஒரு கியா, ஒரு எம்ஜி, இந்த ஒரு ஸ்கோடா, பிஎம்டபிள்யூ, ஜாகுவார், இதே மாதிரி ஏதோ ஒரு கார் எல்லாம் ஆட்டோமேட்டிக் கியர், வாய்ஸ் கமாண்ட், இன்டர்நெட் இன்சைட், இப்போ ஏற்பட்ட கார். இதுக்குள்ள டிரைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓனருக்கு மிக மிக பரிச்சயமாகி 10-20 வருஷமாக அவர்கிட்டயே இருக்கிற அற்புதமான டிரைவர். அது பார்த்தீங்களா, இப்போ ஏற்பட்ட அருமையான கார். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படியே ஜவ்வரிசி கவுண்டி போட்ட ஷர்ட்டு கிட்ட போனால் கிழிச்சு போடு நம்ம தூணலை அப்படி. இந்த அம்மா உலகத்தில் உள்ள பனாரஸ், காஞ்சிபுரம் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இது அருமையான பட்டு குழந்தை செல்வங்களை கேட்கவே வேண்டாம். இந்த அம்மா வச்சிருக்கிறதோ மருதை மல்லிகை, அது ஒரு மனம், அதுவும் பத்தாத ஸ்பாடி ஸ்ப்ரேட், உள்ள ஏசி. இப்போ நாம் ஆலியார் போகலாம், அது 100 கிலோமீட்டரில், கொஞ்சம் தூரமாக போகலாமா, 7 கண்ணில் வாடா வெங்கட்ரமணா கோயிந்தா கோயிந்தா. எங்கே போகிறோம்? திருப்பதிக்கு போகிறோம். இங்கே கிளம்புற போது நைட் 11 மணி. அது எவ்வளோ நேரத்தில் போய் சேர்ந்துரு? கரெக்டாக 4 மணிக்கு அங்கே போய் சேர்ந்துரு. அங்கே போய் வண்டி நிறுத்தி இறங்குற போது ஏதாச்சும் கொஞ்சமாக அது டயர்டு வருமா, சீட்டை ஃபுல்லாக அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு செமி ஸ்லீப்பர் மாதிரி கரெக்டாக படுத்து எந்திரிச்சு எப்படி இருக்குது? இப்படித்தான் இருக்குது நம்ம மனவளக்கலையினுடைய பயிற்சிகள். ஏதாச்சும் உடல் வேர்க்குமா? 8 வயது சிறுவனிலிருந்து 80 வயது தாத்தா வரை ஆரம்பித்து செய்யலாம். 80 வயசோட முடியறது இல்லை. 5ல் வளையாதது 50ல் வளையாது என்பது பழமொழி. மகரிஷியின் புதுமொழி. 5ல் வளையாததை 80லும் வளைத்து காட்டுவார். உங்களுக்கு வேணும், நான் இப்போவே சர்வாங்காசனம் பண்ணி கொடுறேன். 80 டச் பண்ண போகிறேன். ஒரு நாளும் தவறாமல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இப்படி வளைத்து காட்டியவர். அந்த ஏதாச்சும் உடம்புக்கு ஏதாச்சும் கொஞ்சம் வேதனை வந்துருமா? இது அருமையான பாதை. இந்த பழைய பாதையிலெல்லாம் என்ன இருந்தது? முதலிலே மனிதன் எம்ஏ செகண்ட் இயரில் ஒரு பாடம் வருது, யோகமும் தோற்றமும் வளர்ச்சியும். இது மனிதன் எப்பொழுது இந்த யோகத்தை கற்றுக்கொண்டான் அப்படின்னு எங்களுக்கு பாடம் வருது. நானும் அதில் படித்து முதல் மாணவனாக தேறியவன். என்ன சொல்கிறான்? நான் மனிதன் எப்பொழுது சிந்திக்க தொடங்கினானோ அப்பொழுதே யோகாவையும் செய்ய தொடங்கினான். அந்தந்த நாட்டில் எப்படி எப்படி வேணுமே எழுதினாங்க, நான் இப்படி எழுதினேன். மனிதன் கருவறையிலே கர்ப்பப்பையுக்குள்ளே 6வது மாதம் முடிஞ்சு அது வரைக்கும் அது அம்பல்ல ஆட்டம் கட்டாது. 7வது மாதம் வரும்போது எல்லாம் நுரையீரல், ஹிருதயம் எல்லாமே இருக்குதுங்கம்மா. துடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது அங்கே ஆரம்பமாகுது. ஜல்லிக்கட்டு, பாக்ஸிங், ரன்னிங் ரேஸ், கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால் எல்லாமே செஞ்சு பல்ட்டின்னு என்னங்கம்மா, தலைகீழ குழந்தை திரும்புது. 1வது மாதத்தில் கம்பமாகவும், 2வது மாதத்திலே தலையும், 3வது மாதத்திலே கைகால்களும், 4வது மாதத்திலே முகமும் மூக்கும், 5வது மாதத்திலே காதுகளும், 6வது மாதத்திலே நகமும், 7வது மாதத்திலே உடலில் இருக்கிற பைகள் அத்தனையும் ஆட்டோமேட்டிக்காக சுவாசம் இது எல்லாம் நிறுது. 8வது மாதத்திலே முழு வளர்ச்சி. 9வது மாதத்தில் குழந்தை பிறப்பதற்கு ஏதுவாக தழகியலாக பல்ட்டி அடித்து நிற்குது. எல்லா யோகம் அங்கேயே படுதான். இப்படி சொன்னால் மார்க் இது போடாது விட்டான்னு கடைசியில் ஒரு வரையில் மனிதன் சிந்திக்க தொடங்கிய போதே யோகாவை செய்தான். ஆக யோகம் என்பது மனித வாழ்க்கையோடு இணைந்த செயல். அது பார்த்தீங்கன்னா உலகத்தில் மொத்தம் 84 லட்சம் வகையான உயிரினங்கள், கடல், நிலம், ஆகாயம், இதில் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆசனமும் இருக்குது. அது பார்த்தீங்களா, இந்த ஆசனத்தில் நம்ம அது 84 லட்சத்திலிருந்து 84,000 பண்ணி 8,400 பண்ணி இப்போ 80 ஆசனங்களில் நாம் நிற்கிறோம். இதையெல்லாம் கரெக்டாக பண்ணி கொண்டு வந்து நம்மளுக்கு இதிலிருந்து இந்த ஆசனங்களுடைய பலன் முழுவதும் நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி அதை 8 வயது சிறுவனிலிருந்து எந்த வயதுக்காரன் செய்கிற அளவுக்கு எளிமையாக கொடுத்தவர் மகரிஷி அவர்கள். பழைய யோக சூத்திரத்தில் என்னென்ன இருக்குதுன்னு இப்போ பார்த்துக்கலாம். பழைய யோகத்தில் ஷட்கிரிகைகள் செய்யும் 6 விதமான உடல் சுத்திகரிப்பை செஞ்சாத்த அதெல்லாம் இந்த இடம் தான் யோகம்னு வச்சுக்கோங்க. குரு இங்கே தான் உட்காந்து நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னா, முதல்ல 6 மாதம் வெளியே ஒரு சின்ன கூரை மாதிரி போட்டு அதுக்குள்ளே 6 விதமான கிரிகள், அது டவுத்தி, நெத்தி, பஸ்தி, நவுலி என்று 4, அதுக்கப்புறம் திராடகா, கபாலபதின்னு 6 விதமான கிரிகைகள் உடல் சுத்திகரிப்பான சிலை. இந்த டவுத்தி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா,
30 அடி நீளமுள்ள பஞ்சால் நெய்யப்பட்ட டேப் மாதிரி இருக்குது பாருங்க, அதை அப்படியே வாயிலேயே முழுங்கணும். எப்படிங்க? இதையெல்லாம் செஞ்சும் காட்டினாங்க ஆழியாரில். அந்த மாதிரி சிறுவர்கள் அதை முழுங்கிட்டுங்க. அப்புறம் சொயின்னு இப்படின்னு குடிச்சு கறந்தறிவாங்க. அது என்ன ஆகுதுன்னா, இறைப்பையில் இருக்கக்கூடிய எந்த அசுத்தம் இருந்தாலும் சரி பண்ணி போடும். 2வது, நெத்தி என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி தலையை சாய்ச்சிக்கணும். இடது மூக்கில் ஒரு புனலை வச்சு தண்ணி ஊற்றுனா வலது மூக்கில் வரும். நானும் ஊற்றி பார்த்தேன். போய் நான் பட்ட பாடு எங்கள் சம்சாரத்துக்கு கொஞ்சம் கோபமே வந்துடும். யோகம் செய்யுங்க, ஆனால் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்தது பஸ்தி. நம்மளுக்கு எல்லாம் தெரியும். பஸ்தி என்பது நம்முடைய எனிமோ கொடுக்குறவங்களாம் டாக்டர்ஸ், அதைவே இயற்கை எனிமோன்னு இருக்குது. அது நவுலிங்கிறது மிக மிக கஷ்டம். அதை நம்ம பாபா ராம்தேவ்னு ஒருத்தர் யோக சாதனையெல்லாம் நான் அதை பார்த்துருக்குறேன். இப்படி முழங்காலில் வச்சு குமிஞ்சு நின்றுக்கலாம், அல்லது செவுத்த போய் கையில் குடிச்சிட்டு குமிஞ்சாப்பல் நின்று சிறுகுடல் இருக்குது பாருங்க கீழே, அதை அப்படியே கடைஞ்சு கொண்டு வந்து நுரையீரல் இந்த இறைப்பி பகுதியில் நிறுத்தி ஃபுட்பால் மாதிரி சின்ன பந்தாட்ட வரும், அது அப்படியே வயிறு முழுவதுமே ரவுண்ட் அடிக்கும். தட் இஸ் கால்ட் ஆஸ் நவுலி. இதையெல்லாம் செஞ்சுட்டு 2வது வந்து நான் பார்த்துக்கணும். 2வது வந்துங்க திராடகா. இப்போ 4 முடிஞ்சுது. திராடகா என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தீப பயிற்சியே தான். நம்முடைய இந்த காலகட்டம் இந்த கைகாலில் டான்ஸ் ஆடியே தொலைச்சுப்போம். நான் கொஞ்சம் அரங்க சிறுசாக இருந்தா இந்த மைக்கெல்லாம் எதையும் ஒத்துக்கிறது இல்லை. நான் என்னென்னமோ கதகளி, குச்சிப்புடி, பரதா, டான்ஸ் எல்லாம் குத்துச்சண்டை, பாக்ஸிங், ரக்ஸ்லிங் எல்லாம் பண்ணுவேன். இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? இப்போ திராடகா அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தீப பயிற்சி அதை. பட் அதுக்கும் இதுக்கும் எக்கச்சக்கமான வித்தியாசம் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, திராடகா என்கிற பயிற்சி கரெக்டாக நாம் தரையில் கறந்த ஆசனம், நம்ம கண்களுக்கு நேராக அழகான ஒரு டேபிளுக்கு இது போட்டு, அதுவும் தூரமெல்லாம் 3 அடியிலிருந்து 5 அடிக்குள்ளதானுங்க. கரெக்டாக ஒரே தீபம். அதற்கு மெழுகுவர்த்தியை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. தீபத்தை விட மெழுகுவர்த்தியை ரெக்கமெண்ட் பண்ணி கரெக்டாக அதை பார்த்துட்டே இருக்கணும். அது எவ்வளோ நிமிஷமாக நல்லா சொல்ல முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் வெகு நேரம் எடுக்கு, அரை மணி நேரமாக ஆயிடுது. அதனுடைய கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக தீபத்தையே பார்த்துருந்தா கொஞ்சம் இருக்கு அப்படியே கண் கடைசியாக தீயாட்ட எரிஞ்சு கொடன்னு தண்ணி வந்தால் நிறுத்திக்கலாம். அடுத்து கபாலபதி. கபாலம் என்றால் மண்டை, பதி என்றால் நம்ம கபாலபதியுமே மண்டையவே வெளிச்சம் செய்யக்கூடியது தான். நாம் என்னமோ மூச்சு, நுரையீரல், மூச்சுக்குழல்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த அடிக்கிற அடி என்ன செய்யுதுங்க? அதுவும் இதே மாதிரி தான். மூலபந்தம் பிடிச்சிக்கணும், தகுந்த ஆசனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி தான். வலது கை எடுத்து முழங்கால் மேலே வச்சுட்டு இடது கை எடுத்து இப்படி நாம் எத்தனை முறை அடிக்கிறோம்? 10 முறை. 1 நிமிடம் ஓய்வு. அப்படி 3 முறை செய்கிறோம். அது 10 முறை செய்யணும், 100 முறை அடிக்கணும். இப்படியெல்லாம் பண்ணி 6 மாதமாக எல்லா தலைகீழ் ஆனாத்த இந்த ரூமுக்குள்ளே என்ட்ரு. நீங்கள் எங்கே போய் தண்ணி ஊற்ற போகிறீங்க? இங்கே 30 அடி டேப்பை முழுங்க போகிறீங்க. இதெல்லாம் கொடுமையிலும் கொடுமை. அந்த ஒத்தையடி பாதையில் நடந்தான் பாருங்க, அது கூட இல்லை கான்செப்ட். ஒடி நான் சொல்கிறத கேட்டுங்க. இந்த யோக சாதனைக்குள் வந்து இந்த பயிற்சியெல்லாம் செய்கிறீங்க, இந்த 6 உடல் சுத்திகரிப்பு வேலையெல்லாம் செய்கிறீங்க. இதை வேறு யாருக்கும் சொல்லியும் கொடுக்கக்கூடாது, வேறு யாரு கூடையும் பிரசாமே பண்ணக்கூடாது. பழைய காலத்தில் ஒரு அருமையான, இப்போ சித்த வைத்தியில் பார்த்திங்கன்னா பாட்டிமார்கள் ஒரு தலை கொடுத்தாங்கன்னா கசக்கிட்டு இந்த தலைன்னு சொல்லுவாங்களா? அதே மாதிரி நீங்கள் இந்த யோக சாதனையை இரகசியமாக வைத்து கொண்டால் உங்களுக்கு ஆற்றல் பெருகும். மாறாக அம்பலப்படுத்தினால் நீங்கள் நிர்மலமாகி விடுவீர்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆற்றல் சக்தி அத்தனையும் விரயமாகிவிடும். முதல் கண்டிஷன் பேசவே கூடாது. 2வது, இந்த மாதிரி சத்சங்கத்துக்குள்ளே கலந்து கொள்ளவே கூடாது. ஏன்னு தெரியுங்களா? நீ யோகம் பண்ணி உங்கள் உடல் செல்கள் அத்தனையும் அதிர்வை ஏற்படுத்தி கொள்வாய். இந்த சாதாரணமாக வந்து நிற்கிறீங்கள, என்ன வேண்டுவாங்க? அதை இழுத்துக்குவாங்க. கோயில்களுக்கெல்லாம் அதிகமாக செல்லவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுங்க, இது அந்த காலத்தில் விட்ட ரீலு. அதுக்கு மகரிஷி என்ன சொல்கிறாருன்னு நல்லா கேட்டுங்க. நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா, கோயிலில் கருவறை,
இந்த கலசம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா வான்காந்தத்தில் இருக்கிற ஆற்றலை அப்படியே மூலவருக்கு கொடுக்குது. மனிதர்கள் ஒவ்வொருவரும் அற்புதமான காந்தக்களம். நாம் அதை வலம்புரியாக சுற்றும் போது அப்படியே மூலவருக்கு இந்த ஆற்றல் உள்ளே போகுது அப்படின்னு இப்போ மகரிஷி சொன்னாங்க. அதுக்கு முந்தைய என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்கன்னா, கோயில் ஒவ்வொன்றும் நம்ம ஏதாச்சும் நல்ல அதிர்வுள்ள ஆற்றல் உள்ளவங்க அவியலுக்கு கெடுதல்னு சொல்ல, அதையெல்லாம் கொஞ்சம் இழுத்துக்குங்களாமா. ஒன்றுமே எதுவுமே தெரியாது, சும்மா சர்வசாதா அவியலுக்கு கொஞ்சம் கொடுக்குமாமா. ராபின்ஹுட் மாதிரி, நம்ம மம்முட்டியா மாதிரி பணக்காரனுக்கிட்ட பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுக்குற வேலையை செய்துரா அப்படின்னார். தெய்வ மகரிஷி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஒவ்வொரு கோயிலும் முறையாக பராமரிக்கப்பட்டால் அது ஒவ்வொன்றும் ஒரு அற்புதமான காந்தக்களம். ஏன் எவ்வரி டெம்பிள் இஸ் என் சூப்பர் மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படிம்பார். அற்புதமான காந்தக்களம் என்பார். அது அதனால் கோயிலுக்கு சென்ற அவை பிராட்டி என்ன சொன்னாங்க? மன அமைதி வேண்டுமென்றால் கோயிலுக்கு செல்லுங்கள். அதைவே தான் நம்ம அன்பர் கிருபானந்த வாரியாரும் கோயிலுக்கு செல்லுங்கள் மன அமைதி கிடைக்கும்பார். அதே மாதிரி மகரிஷியும் எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அப்புறம் நல்லா கேட்டுங்க, தனியறையில் இருக்கணும். இந்த யோகாவை செய்கிறது மற்றவங்களுக்கு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. 4 பேர்த்தோட பழகக்கூடாது. எந்த உடல் உழைப்புக்குமே போகக்கூடாது. குருவினுடைய அருளுரைப்படி அப்படியே நீங்கள் பண்ணிட்டு வரணும். ஒன்று இருக்கிறத கொடுமையிலும் கொடுமை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையில் குளிக்கக்கூடாது. எதிர்மறை எண்ணங்கள் உள்ளவங்க பேசவோ பழகவோ கூடாது. பெண்கள் பக்கத்திலேயே வரக்கூடாது. நெருப்பு ஆகவே ஆகாது. எப்படிங்க? நெருப்பு கிட்ட போகவே கூடாது. இப்படி தூர பயணம் மேற்கொள்ளக்கூடாது. மற்ற சச்சங்கத்தில் எதிலும் கலந்து கொள்ளக்கூடாது. இவ்வளவு கண்டிஷனும் இருந்தால் அப்போத்தான் அங்கிருந்து இதுக்குள்ளே வரலாம். நம்ம மகரிஷி நீங்கள் சர்வசாதாரணம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. 3 மகான்கள். முதல்ல யாருங்கம்மா? பாலகிருஷ்ணன் நாய்க்கர். 2வது எல் கிருஷ்ணாராவ். 3வது பரஞ்சோதி மகான். அவர் தான் தீட்சை எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் அந்த பெல் சவுண்டு ஸ்வீட்டு எல்லாமே எப்படி சுற்றி விட்டு கொண்டு வந்தாங்களோ அத்தனையும் பண்ணினார். ஆனால் நம்மளுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம், 10 விதமான கட்டளைகளை போட்டு மகரிஷி சத்தியம் பண்ணி கொடுத்துருத்த பரஞ்சோதி மகானை தீட்சை ஏற்றார். நம்ம ஒருத்தர்கிட்டையாவது சத்தியம் வாங்குறாரா? ஒரே ஒரு இடத்துல சத்தியம் பிரமாணம் செய்கிறோம். எந்த இடம் சொல்லுங்க பார்க்கலாம்? காயகல்பத்தில். அது என்னங்கம்மா அந்த வார்த்தை? நான் இன்று கற்றுக்கொண்டுள்ள இந்த காயகல்ப பயிற்சியை உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனுமதி இல்லாமல் மற்ற யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று என் மனதையே சாத்தி வச்சு சத்தியம் பண்ணுறேன். மகரிஷிக்கு பரஞ்சோதி மகான் வைத்த 10 கட்டளைகள். எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் செய்யக்கூடாது. அது எல்லோரும் கேட்குறாங்க, நானும் நிறைய கேட்டு பார்த்தேன். எண்ணெய் தேய்ப்பது ஆன்மீகத்திற்கு புறம்பானதாக தெரிகிறது. அடுத்து, ஆண் பெண் நட்புறவிலே ஒழுக்கம் காக்கப்பட வேண்டும். போதை வஸ்துக்களோ புகைப்பிடிப்பதோ இது மாதிரி இருக்கிறது வேலையை செய்யவே கூடாது. யாருடனும் வீண் வாக்குவாதத்திலோ ஜபித்தல் செய்யக்கூடாது. இந்த சித்து விளையாட்டுகளெல்லாம் ஈடுபடவே கூடாது. குருவினுடைய உபதேசத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. 2வது, உடலை திரைந்து போட்டு கொண்டு வெளியிலே சுற்றக்கூடாது. 4 பேர் பார்க்கும் இடத்திலே தவம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி நீ 10 ஆண்டுகள் இருப்பாய் என்று சத்தியம் செய்தால் நான் உனக்கு தீட்சை கொடுக்கிறேன் அப்படின்ட்டார். இவ்வளவு கண்டிஷனை போட்டுட்டு மகரிஷி தான் போனார். தெய்வ மகரிஷி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டிஷனாச்சும் வச்சாங்களா? ஒரே ஒரு கேள்வி, எனக்கு மகரிஷி நான் உங்கள் மன்றத்துக்கு வரல, தாராளமாக வாங்க, இதற்கு ஏதாச்சும் கண்டிஷன் இருக்குதா? ஆமாம், ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னங்க மகரிஷி கண்டிஷன்? உடம்பு வேணும், உடம்புக்குள்ளே உயிர் வேணும். இது இருந்ததுன்னா போதும், நீங்கள் வந்து தாராளமாக பயிற்சி செய்யலாம். இங்கே பயிற்சி செஞ்சால் என்ன கிடைக்குங்க? ஒன்றும் இல்லை. இங்கே நல்லா வந்து பயிற்சி செஞ்சு தவமெல்லாம் ஏற்றினால் மனிதன் புனிதனாகி மகானாய ஆகிவிடுவாய். இல்லைன்னா என்னங்காங்க மகரிஷி? இல்லைன்னா வேற ஒன்றும் இல்லை, இது நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு உன்னுடைய பதிவு மோசமாக இருந்தால் என்ன செய்வ? இதெல்லாம் நம்மளுக்கு கட்டுப்படியாகாதுன்ட்டு போயிடுவேன். இல்லைன்னா இதை கெட்டியாக பிடிச்சிட்டு நீ இங்கேயே இருந்து ஆசீனாகி மற்றருக்கும் பயிற்சி சொல்லி கொடுப்ப அப்படின்னார். இந்த மாதிரி மிக எளிமையாக கொடுத்தவர். இப்போ பதஞ்சலியின் யோகசூத்திரம் 4 விதமான தத்துவங்களை மனிதன் இன்பமாக வாழ வேண்டும் என்பது எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது இல்லைங்களா மேம்? ஆமாம், மகரிஷி ஒரு 5-6 இடத்துல மனிதன் எவ்வாறு இன்பமாக வாழலாம் என்பதை அழகாக பதிவிட்டு இருக்கிறார். முதல் இன்பம் உடல் நலம். உடல் நலத்துக்கு அவர் கொடுத்த எல்லாமே
ஃப்ரேம் போட்டு கட்டம் கட்டித்தான் வச்சிருவார். ஒழுக்கம் என்றால் என்னென்ன? எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ அறிவுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் தராத செயல்கள் அத்தனையும் ஒழுக்கம். அதே மாதிரி மனிதன் இன்பமாக வாழ வேண்டும், சமாளிச்சுக்கிறேன், இன்பமாக வாழ வேண்டும் என்பதற்கு உடல் நலம் மிக முக்கியம். உடல் நலம் என்பது உடலுக்கும் உயிருக்கும் ஒத்த உறவு இருக்க வேண்டும். இவங்க 2 பேர்த்து சண்டை கட்டிக்கிட்டு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அந்த ஜட்ஜும் உயிருக்கு விடுதலை கொடுத்துட்டார் அப்படின்னு வைங்க, உயிர் வெளியே போயிட்டாங்க, இந்த உடம்புக்கு என்னென்னு பேருங்க? வேண்டாம், மாலை வேளையில் அபச்சாரமான வார்த்தைகள் வேண்டாம். இந்த உடலுக்கும் உயிருக்கும் ஒத்த உறவு நீடிக்க வேண்டும். அந்த ஒத்த உறவு நீடிப்பதற்கு இரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் 3 ஓட்டங்களும் மிகச் சரியாக இருக்க வேண்டும். இந்த 3 ஓட்டங்களும் மிகச் சரியாக இருப்பதற்கு தினந்தோறும் தவறாமல் உடற்பயிற்சி செய்து அதுக்கு மேலே ஒன்று வைக்கிறாரு. அங்கே தான் இருக்குது சிக்கல். 5 அளவு முறை, 4 ஊனா 1 ஏனா. உணவு, அப்புறம் பரவாயில்ல, உணவு சொன்னதையும் உறக்கம்னு சொல்லுவாங்க. இது அந்த அம்மா சொல்லிடுது. உணவு சாப்பிட்ட உடனே தூங்கிடலாங்க. இவங்க சாயங்காலம் சாப்பாடை சொல்கிறீங்க எனக்குமா? உணவு, உழைப்பு, உறக்கம், உறவின் முறைகள், எண்ணம், இந்த 5 அளவு முறை காக்க வேண்டும். நாங்கள் முதல் தப்பு பண்ணுறதே இந்த உணவில் தானுங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் மனிதனுக்கு பொருந்தும் உணவு, பொருந்தாத உணவுன்னு ஒரு 3 விதமான உணவு இருக்குது. அதில் சாத்வீகம், ராஜசம், தாமசம்னு 3. சாத்வீகம் என்பது கீரைகள், காய்கறிகள், பழங்கள், சிறுதானியங்கள், பால் பொருள்கள், கொட்டைகள், இதெல்லாம் சேர்ந்தா சாத்வீக உணவு. அது உணவு தான் மனிதனாக வந்திருக்குது, உடம்பாக வந்திருக்குது. உணவு எப்படி சாப்பிட்றோமோ அப்படித்தான் நம்முடைய உணர்ச்சிகள், மனசு எல்லாமே இருக்குது. அதனால் சாத்வீக உணவு நம்மளுக்கு ஏற்றது. இந்த ராட்சசம் என்பது மாமிசம், மசாலா பொருள்கள், அதிக உப்பு, அதிக புளி. நீங்கள் மாமிசம் எல்லாம் சாப்பிட்டா மகராசராக சாப்பிட்டுங்க. அதுக்கு எப்போ காலம் வரும்னு கேட்டால் மகரிஷி தான் சொன்னாங்க. சைவ சித்தாந்தம் சொல்லிச்சு, உன்னை ஒரு குழந்தை தாத்தா என்று அழைக்கும்போது நீ இங்கு வான்னு. அப்படியெல்லாம் வேண்டாம், 8 வயசு பிறந்தாவே நீங்கள் வந்துட்டு 14 வயசு வந்தால் கண்டிப்பாக காய்கல்பத்தை கொடுத்துருவான். நீ மட்டன் சாப்பிட்டாலும் சரி, தண்ணி தவிடு போட்டாலும் சரி, திருடினாலும் சரி, பொய் பேசினாலும் சரி, இங்கே பயிற்சிக்கு வா. அவள் என்னங்க மகரிஷி இப்படி சொல்கிறீங்களே? ஆமாமப்பா, ஒரு 48 நாள் தவறாமல் உடற்பயிற்சி, காய்கல்பம், தியானம், மகத்தாய்வு, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செஞ்சு பாரு. ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆட்களும் என்னின் தவத்தால் வரும் என்றுவாரே தெய்வ வள்ளுவர். அப்படியே உன்னிடம் இருக்கும் ஒவ்வொரு பதிவும் உன்னை கேட்காமலே விடுவிட்டு போயிடும். முதல்ல உன்னுடைய துர் நண்பர்கள் என்ன ஆகுதுங்க? இவன் என்னடா என்னாரும் கேட்டாலும் வாழ்கவனுடன் வாழ்க, இவன் ஒன்று திருடுறதுக்கு மறமாட்டேன், பாலத்துக்கடி கறி விற்கிறதுக்கும் மறமாட்டேன், தண்ணி போடுறதுக்கும் மறமாட்டேன். இவனை முதல் வெட்டி விட்டுடலாம்னு அவனுக்கு. அதுதான் ஒன்னார் திரளும். உன்னுடைய உடம்புல ஆற்றல் பதிவுகள் வந்துவிட்டால், ஒரு சாதாரண ஆடு மேய்க்கும் சிறுவனுக்கும் ஒரு அடிக்கு என்ன பண்ணுதுங்க? ஜீவகாந்த வெளிப்பாடு இருக்கும். புத்தருக்கு எவ்வளோ தூரம் இருந்தது? 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு புத்தருக்கு இருந்தது. நம்மளுக்கெல்லாம் என்ன ஆகுன்னா அப்படியே 3 அடி 4 அடி 5 அடி 6 அடியே பருகிட்டே இருக்குது. அது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, ஒன்னார் திரளும் வள்ளுவர் அதற்கு பதில் சொல்கிறார். உவந்தாரை ஆட்களும்னா நல்லவனுடைய சங்கல்பம் அப்படியே நீங்கள் காந்தமன நல்லவங்களை அத்தனையும் எடுத்துக்குவீங்க. ஆங்கிலத்தில் ஒரு அற்புதமான பழமொழி உண்டு, நான் உன்னை யார் என்று கேட்கவே இல்லை, நீ உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன். அது நல்லவர்களின் சங்கமம் வந்துட்டு எப்படி இருக்குங்க? மிக அற்புதமாக இருக்கும். அப்படி நல்லவர்களுடைய சங்கமத்தை கொடுத்து நம்மளை வாழ்வாங்கு வாழச் செய்கிற புதிய வழி நம்முடைய எளிமையான உடற்பயிற்சி. தினந்தோறும் தவறாமல் உடற்பயிற்சி, காய்கள், 6 காரியங்கள். அந்த சட்காரியம் அவி வச்சுருந்தாங்க. நத்தி, நவலி, டவுத்தி, பத்தி, திராகா, மகரிஷியும் 6 காரியத்தைன்னு சொல்லுகிறார். உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், அகத்தாய்வு, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி ஆகிய கண்ணாடி பயிற்சி அல்லது தீவப்பயிற்சி. மாதத்தில் ஒரு முறையா, ஒரு நாளாவது மனம் வெளுக்கும் மருந்தை சாப்பிட வேண்டும். அது எதுங்க மனம் வெளுக்கும் மருந்து? மௌனம். மௌனம் என்பது இறைவன் நம்மோடு பேசும் மொழி. மௌன காலத்தில் தான் கருமையத்தில் இருக்கிற பதிவுகள் எல்லாம் என்னங்க வெளியே வரும். ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துகிறவங்க, கடைக்காரரு, வருஷம் இருக்கா எல்லாம் கணக்கு பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? வரவு எவ்வளோ வந்திருக்குது, செலவு எவ்வளோ ஆயிருக்கு, ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு. அது மாதிரி நம்மளையே நம்ம சுத்திகரணம் பண்ணுறது தான் மௌனம்.
மௌனம் என்பது 3 வகை. அதில் முதல்ல வாக்கு மௌனம், கரி மௌனம், மகா மௌனம்னு பேர். இந்த மகா மௌனத்தை ஏற்று நாம் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுதான் மனம் வெளுக்கும் மருந்து. மனம் அது செம்மையானால் மந்திரமே செவிக்க வேண்டாம். அருமையான ஒயிட் அண்ட் ஒயிட் ஜம்முன்னு இருக்குது. கார், செருப்பு, எத்தனை உள்ள ஸ்பாடி ஸ்ப்ரே அத்தனை நாம் 7 மில்லுக்கு அதிபதி, 4 எஸ்டேட்டுக்கு அதிபதி, அன்னசத்திரம் 1000 வைத்து 1000 16,000 நாட்டி அன்ன யாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எடுத்து பாரதி. நீங்கள் 100 பள்ளிக்கூடத்தை வச்சு நடத்தினாலும் உள்ளுக்குள்ளே சுத்தம் இல்லைன்னா கோபமாறு ஓடி உள்ளே சாக்கடையும் புழுவும் நெறிந்தால் இறைவன் வெளி தோற்றத்தை பார்ப்பாரா, அகத்தை பார்ப்பாரா? அது தூய்மையாக இருந்து விட்டால் அனைத்து நலங்களும். நீ எந்த பொருளையும் தேடி எங்குமே செல்ல வேண்டாம். நீ உன்னுடைய மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு இந்த 6 காரியங்களை தினந்தோறும் செய்தால் எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம், வேறு எந்த ஒரு கடவுளும் உனக்கு வேண்டாம். நீயே தான் கடவுள் என்று கூறியவர். அது மொத்தமாக இந்த 6 காரியத்தில் மனதில் நன்றாக பதிவு வைத்துக்கொண்டு உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், அகத்தாய்வு, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, தீவ பயிற்சியில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வாரத்தில் நாங்கள் எல்லாம் தினந்தோறுமே செஞ்சிடணும். ஒரு நாள் கூட லீவே விடுறது இல்லைங்க. இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி மாதத்தில் 1 முறை மௌனம். நான் என்ற மௌனம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டபடி என் வாழ்க்கை துணை ஏசுனா கூட மௌனத்தில் 2 வழி. எல்லாரும் தப்பிச்சுக்கலாம். ஆண்களே உங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் தலையை இப்படி இப்படி ஆட்டி இப்படி இப்படி அங்கெல்லாம் போவையா, சொன்னபடி கேட்பையா, இப்படின்ட்டின்னு வைங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு வண்ணமலர் சோலையாகும். தெய்வ மகரிஷியின் திருப்பாதங்களை கெட்டியாகப்படுத்தி இந்த 6 காரியங்களை செய்து நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீழாயும் நிறை செல்லும் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி நீங்கள் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி, எடுத்த கைக்கு ஒரு எலுமிச்சங்கனியாகி, 10 வெத்தலைக்கு ஒரு முகவெத்தலையாகி, மண்ணை தொட்டாலும் பொன்னாக விளைந்து, ஆண் போன பக்கமெல்லாம் அரசாட்சி பெற்று, பெண் போன பக்கமெல்லாம் பெரிய குடியாகி, கட்டிய மாங்கல்யம் காமாட்சி மங்கல்யமாகி, பூட்டிய மாங்கல்யம் புவனேஸ்வரி மாங்கல்யமாகி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் ஒரு காலுக்கு பலகாலாகி, ஆள் போல் தலைவைத்து, அருகு போல் வேறு ஒன்றி, மூங்கல் போல் கிளைகளைத்து, வாழையடி வாழையாக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மண்ணூழி காலம் மட்டும் நீங்கள் தெய்வமா புலவர் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க நீங்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். உங்களுடைய சந்ததிகள் வழி வழியாக வருகின்ற உங்கள் குழந்தை செல்வங்கள், பேரன் பேத்தியிலிருந்து மகன் மகளிலிருந்து அனைவரும் புத்தகத்துக்குள் உரையும் மாதே பூவிலமர்ந்த பெருவாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேலப்பொருளுக்குறைவி கலைமகளே சரஸ்வதி தாயே வெள்ளை தாமரை மலையில் அமர்ந்து வீணை மீட்டும் நாயகியே சகலவளா வள்ளி தாயே, உன்னுடைய அருட்கடாட்சத்தினாலே இந்த அன்பர்கள் அவர்களுடைய வருங்கால சந்ததி குழந்தை செல்வங்கள் அத்தனையும் உன்னுடைய அருட்கடாட்சத்திலே மிக உயர்ந்த கல்வி செல்வங்களை பெற்று தெய்வ மகரிஷி கூறியதைப் போல இவர்கள் உலகம் முழுவதும் சுற்றி பறந்து வந்து கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட், ரிக்கர்ட்ஸ், ஏல், ஹார்வர்ட், புளோரிடா, ஸ்டாக்ஹோம், நியூ சவுத் வேல்ஸ் யூனிவர்சிட்டி போன்ற மிக பெரும் யூனிவர்சிட்டியிலெல்லாம் மிக உயர்ந்த பதவிகளை பெற்று உலகத்தின் தலைசிறந்த நிறுவனங்கள் அத்தனையிலும் மிக உயர்ந்த பதவிகளை வகித்து இவர்களுக்கும் இவர்கள் அன்பு குடும்பக்கும் தெய்வ மகரிஷியின் அறிவு திருக்கோயில்களுக்கும் தமிழகத்திற்கும் பாரத மணித்திருநாட்டிற்கும் தெய்வ மகரிஷி கூறியதைப் போலவே இந்த உலகத்திற்கே ஒளிவிளக்காக இவர்களுடைய வருங்கால சந்ததிகள் அனைவரும் ஒளிவிளக்காய் திகழ வேண்டும் என்று இறை நிலையிலே நின்று பற்றற்ற மகரிஷியின் திருப்பாதத்தை பற்றி நின்று அடியே நெஞ்சார மனதார வாழ்த்தி மகிழ்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஹரி ஓம் தத் சத். ஆன்மீகம் என்கின்ற இந்த சற்சங்கத்துக்குள்ளே அகத்தாய்வு என்கின்ற பயிற்சி என்னால் தான் முதல்ல உள்ள சேர்க்கப்பட்டிருக்கிறது. அகத்து ஆய்வு என்றால் என்னங்க? இப்படி எல்லாம் கேள்விப்பதி நேரம். இன்ன வரைக்கும் நான் ஆசிரியர், நீங்களாம் மாணவர்கள். இப்போ சத்சங்கம், சத்சங்கம்னு என்னங்க ப்ளீஸ்? வாட் இஸ் மென் பை சத்சங்கம்? சத் என்றால் இறைநிலை, சங்கம் என்றால் கூட்டம் அப்படின்ற கணக்கு. ஆனால் கூட்டம்ங்கிறது டாஸ்மார்க் கடையிலையும் கூடுது, பஸ் ஸ்டாண்ட்லேயும் கூடுது, மார்க்கெட்லேயும் கூடுது. அது அல்ல. இந்த சங்கம் என்று சொல்வது அறிவிற்சிறந்த பெரியோர்களின் கூட்டம். அது பார்த்தீங்களா? அவர்கள் எல்லாம்
இந்த இறைவன் என்றால் என்ன? எத்தனையோ மதங்கள், உலகத்தில் 11 மதங்கள் இனங்கண்டப்பட்டிருக்கிறது. நம்ம நாட்டில் மட்டும் 6 மதங்கள், சமயங்கள் இருக்குது. என்னென்னு சொல்லுங்கள். முதல் இந்து, கிறிஸ்துவம், முஸ்லீம், அப்புறம் பௌத்தம், வெரி குட், சமணம், அப்புறம் சீக்கியர். 6 மதங்கள் இருக்கு நம்ம இந்தியாவில். பெரிய மதங்கள் அது சிறு சிறுசே நிறையா இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஆப்பிரிக்கா, கிபிரியா எல்லாமேலையும் சேர்த்திங்கன்னா தாபோ, சிண்டோ, சேராஷ்டிர சமயம், ஜென் சமயம், யூத சமயம். இந்த யூதர்களை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசியே ஆகணும். வெறும் 95 லட்சம் மக்கள் தொகை தானே. எவ்வளோங்க ஐயா? நூற்றுக்கணக்கான போர்களை பார்த்தாச்சு. ஒன்றுலையாவது தோற்றுருப்பாங்களா? அவர்கள் நமக்கு நட்புக்கரம் நீட்டியவர்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீனாக்கார் ரகசியத்தை அத்தனையுமே நம்மளுக்கு சொன்னது யாருங்க? இஸ்ரேல்கார் தான். ஆமாம், அவ்வளவு அவங்க நாட்டுக்குள்ள மட்டும் கிட்டத்தட்ட 10-11 நோபல் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க, நோபல் பரிசு வாங்கினவங்க. அவங்க மூளை என்ன? ஹிட்லருடைய ஒரே நோக்கம் யூதர்களே ஒருத்தர் கூட இருக்க கூடாது அப்படின்னு. ஏன் அப்படி ஹிட்லருக்கு கோவம் வந்துச்சு? இல்லைங்க ஐயா, அதுக்காக இல்லைங்க. அவங்க வட்டி வாங்குறதுல நம்ப மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, ஃபயர் வட்டின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஃபயர் வட்டின்னு என்னங்க ஐயா? இன்னைக்கு 100 ரூபா வாங்கினா நாளைக்கு எவ்வளோ கொடுக்கணுங்க? 200. அது நாளைக்கு கொடுக்க முடியல, நாளானைக்கு 400. எப்படி? சதுரங்க கட்டத்தில் ஒரு புலவர் வந்தார். உனக்கு என்ன பரிசு வேணும்னா, சதுரங்க கட்டம் எத்தனைங்க? 64. ஒரு கட்டத்தில் ஒரு நெல்லை வைங்க, அடுத்த கட்டத்தில் 2, அதுக்கு அடுத்தது 4, இப்படியே 6, 8ன்னா 30 போகிற போது ஒரு மூட்டை வந்துடு. அடுத்து எத்தனை மூட்டை வைக்கணும்? ஒரு மூட்டைக்கு அடுத்தது 2 மூட்டை, 4 மூட்டை அப்படின்னு பார்த்தா அந்த தானிய களஞ்சியத்தில் இருக்கின்ற தானியங்கள் அத்தனையும் கொண்டு வந்து போட்டால் கூட கடைசியில் ஒரு 4 கட்டம் பாக்கி இருக்குது. வாழ்க்கை 4 கட்டம் பாக்கி இருக்குது. அந்த 4 கட்டத்தில் ஒன்னொரு கட்டத்துக்கு 100 லோடு அரிசி கொண்டு வந்து இங்கே வச்சா அடுத்த கட்டத்தில் எவ்வளோ வைக்கணும்? 200 லோடு வைக்கணும். தாங்குமா நாடு? மரசரே உன்னுடைய புத்திசாலித்தனத்தை மதியுயே நான் கூப்பிட்டுக்கிறேன், போற்றிக்கிறேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரிங்க திடீர்னு யாருக்கும் எந்த விதமான வாக்கையும் கொடுத்துடக்கூடாது. இந்த மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறத கொஞ்சம் பார்த்து என்ன மாற. பதஞ்சலியின் யோக சூத்திரம் மனிதன் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு 4 காரணங்களை முன்வைக்கிறது தெய்வங்களே. 1, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பவர்களுடன் பழகுங்கள். எனக்கு நல்லா இருக்கிறீங்களா? என்ன சொல்லணும்? முகம் எப்படி ஆகணும்? அன்றளந்த தான் சூப்பர் அண்ட் ஃபைன் ட்ரெமெண்டஸ், வாழ்க வளமுடன், நல்லா இருக்கிறனுங்க ஐயா அப்படின்னு சொல்லணும். ஐயோ அப்படின்னாங்கன்னா அந்த இடத்த அப்போவே என்ன பண்ணிடணுங்க? காலி பண்ணிடணும். மூஞ்சியில் அடித்தாப்புல சொல்லிட்டு போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த காந்த களம் இங்கே பாருங்க, இதை சொல்லத்தான் கூடாது. நம்ம வீட்டில் பெரிய காலம் நடந்தால் அழுந்து ஆகணும். எங்காச்சும் போய் நம்ம புலம்பிட்டு கசமசம் இருக்கிற இடத்துல நம்ம நேரம் இனிமேல் இங்கே யாரும் இருந்துடக்கூடாது. இந்த கறி வெட்டுற கடையெல்லாம் பார்க்கவே கூடாது, சாக்கடையை பார்க்கவே கூடாது. பார்வை எப்படி? பார்வையிலே எதிலையும் நல்லதையே காணுதல் நட்பண்புன்னு ஒன்று கொண்டு வந்து வைக்கிறார் மகரிஷி அவர்கள். எதை பார்க்கலாம்? உலகத்திலேயே மிக அற்புதமான சகுனம் எது? வெரி குட், அற்புதம். அந்த பசுவும் எப்படி வரணும் தெரியுங்களா? கன்றோடு பசு வர கண்டேன். அதை யார் பிடிச்சிட்டு வரணும் தெரியுங்களா? அருமையான பூ, பொட்டு, வளையல், மெட்டி எல்லாம் போத்த மாங்கல்ய பெண் பிடிச்சிட்டு வரணும். கண்டேன் கன்றோடு பசு வர கண்டேன். இதுதான் இருக்கிறக்குள்ளேயே அற்புதமான சகுனம். நிறை குடத்தோட கன்னிப்பெண் வந்தாலும் நல்லது. ஆக அதனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பவர்களுடன் பழக வேண்டும். அவை போன கூட நாம் கொஞ்சம் நேரம் அவை கூட ஒட்டிக்கலாம். மகிழ்ச்சி இல்லாதவர்களுடன் அனுதாபம் காட்டிவிட்டு விலகி கொள்ளுங்கள். இந்த அனுதாபம் காட்டுவதை மகரிஷி அருமையாக சொல்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இளைஞன் ஆக்சிடென்டில் ஆகிட்டார், ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான். பெண்களாகி நீங்கள் போய் தூக்க முடியுமா? நீங்கள் தூக்காட்டி பரவே இல்லை. இந்த இடத்துல அட 6 பெத்த குழந்தையோ, தெய்வமே, அட கடவுளே,
இவனுக்கு சீக்கிரம் ஏதோ யாரோ வந்து ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணி காப்பாற்றிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடணும். நீங்கள் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பாவம் அடாடாடா இப்படி கிடக்குறானேன்னு அனுதாபத்தை தெரிவிச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, அக்கட்ட போயிடுறீங்க. இப்படி ஒரு 4-5 பேர் பெண்கள் வராங்க, ஆண்களாக இருந்தாலும் சரி, என்னாட்ட முதியவராக இருந்தாலும் அனுதாபத்தை காட்டிட்டு போயிடுறாங்க. மகரிஷி இந்த இடத்துல தான் விஞ்ஞான பூர்வமாக கொண்டு சேர்க்கிறார். உங்களுடைய எண்ணங்கள் உங்களோட போகவே போகாது. எண்ணங்கள் கருமையத்திலிருந்து மேலே வந்து அது மூளை வழியாக அப்படியே வான்காந்தத்தில் கலக்கும். வான்காந்தத்தில் கலந்த போது அது அப்படியே கணிக்கவும் படும். அது பார்த்தீங்களா, டைவர்ஸ் ஆகும். ஒன்று ப்ளஸ், இன்னொன்று மைனஸ். நேர்மறை கெட்ட எண்ணங்கள் அப்படின்னு மகரிஷி சொல்லவே மாட்டாங்க. எதிர்மறை எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்கள் தான் மகரிஷி சொல்வார். இப்போது நீங்கள் அனுதாபம் காட்டினீங்க பாருங்க, அது மேலே ரவுண்டு அடிச்சுட்டே இருக்கு. 4 பேர்த்த ரவுண்டு அடிச்சுட்டே இருக்குது. எண்ணங்கள் உங்களுக்கு மூலம் செயலாகவில்லை என்று சொன்னால் ஒத்த தரமுடையவர்களுக்கு யாராவது உள்ள புகுந்து அதைத்தான் சொன்னார். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தோன்றுதல், கருவமைப்பு, தெய்வீகம். ஊரில் இருக்க அத்தனை பேர் நினச்சா எல்லாத்தினாலையும் முடியாது. அந்த எண்ணம் மேலே வட்டம் போட்டுகிட்டே இருக்குது. யார் கரெக்டான நபரோ அவருக்குள்ள அந்த எண்ணம் பூந்துட்டு செயல்படும். இதே மாதிரி உங்களுடைய காந்தலை அப்படியே வட்டமிட்டுட்டே இருக்குது. அருமையான ஒரு அன்பர், ஆன்மீக அன்பர் வந்தார்னா, ஒரு இளைஞர் வந்த உடனே அவருக்குள்ள அந்த எண்ணம் பூந்துக்கு பைக்கை ஸ்டாண்டு கூட போட்டாரா ஓலிய டக்குன்னு ஒடியாந்த உடனே கொஞ்சம் தள்ளுங்கன்ட்டு கொஞ்சம் செல் எடுத்து அப்படியே ஃபோன் பண்ணி பார்த்தா முதல்ல 108க்கு ஃபோன் பண்ணிடுவார். 108 வரவும் அவங்க குடும்பத்துக்கும் ஃபோன் பண்ணிடுவார். அதில் தெரியுமில்ல, இவர் 108ல் அவர் குடும்பக்காரருக்கு நேராச்சுன்னு சொல்லி 2 பேர்த்து பிடிக்க சொல்லி பைக்கெல்லாம் எங்கேயாச்சும் நிறுத்திட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவார். போவே உங்கள் பையனே நான் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க, ஒரு மாதிரியான அடிதான், நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லி ஆஸ்பத்திரியிலே அங்கே போய் இவர் நிற்கிற போது அந்த குடும்பமும் வந்துடும். அப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துடுவார். இப்போ இந்த இடத்துல மகரிஷி விஞ்ஞான பூர்வமாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த காரியத்தில் மொத்தம் 100 மார்க் ஆச்சு. பார்த்தீங்களா, அனுதாபம் காட்டினி 4 பேர், இந்த கொண்டு போன தம்பி ஒருத்தர். இந்த 100 மார்க்கு நீங்கள் தான் டிவைட் பண்ணணும். டிவைட் த மார்க்ஸ் ப்ளீஸ். இப்போ மகரிஷி என்ன சொல்கிறாங்க, 50 மார்க் அந்த பையனுக்கு. 4 பேர் அனுதாபம் காட்டினீங்களா, 12 மார்க் உங்களுக்கு. 12 மார்க் தானேன்னு கேட்டுறாதீங்க. புத்தர் பிரான் சொன்னார், சிறிது சிறிதாக சொட்டும் நீர் குடத்தை நிறைத்துவிடும். எப்படிங்க, பாவமும் அவ்வாறேனாரு தெய்வ மகரிஷி. சிறிது சிறிதாக சொட்டும் நீர் குடத்தை நிறைத்துவிடும், பாவமும் அவ்வாறே, புண்ணியமும் அவ்வாறே. ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ என்னையாட்ட வயசானாலும் நின்றுட்டு இருந்து எங்கேயாச்சும் தடம் தெரியாத முழிச்சா கூட, தாத்தா என்ன வேணும் பாரு இப்படி போகணுன்னு கேட்டால் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மார்க். வாழ்க வளமுடன் ஒருத்தரை வாழ்த்துனீங்கன்னா 2 மார்க் ஆச்சு. பார்த்தீங்களா, 1ஆம் வகுப்பு உட்காந்துட்டு ஒரு கம்மர்கட்டை வாங்கி பாவாடை, இப்போ தான் பாவாடை இல்லையா, பாவாடையை தூக்கி டடக்குன்னு கடிச்சு 4 பங்கி 4 பேர் இருந்தீங்க, அப்போவே 4 மார்க் கிடச்சாது. ஒரு பென்சில் பற்றின அழுகுதா இப்படின்னா புண்ணியப்பதிவு. அதே சமயத்தில் நறுக்குன்னு ஒரு கிள்ளிட்டா உலகத்தில் இருக்கிற தராசுகள் அத்தனையிலும் விட உன்னிடம் ஒரு அற்புதமான தராசு இருக்குது. அதை நீ உணர்ந்து கொண்டால் எந்த தீய சக்தியும் உன்னை கிட்டக்கூட நெருங்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சில்க்ஸ் ஆறுமுகம் ஐயாவையும் எடுத்துக்கலாம். அவர் தான் நம்மளுக்கு துணைத் தலைவர். அந்த நகைக்கடையில் சாப்பாடு ரெடிங்களா, ரெடின்னா சொல்லிடுங்க, சிக்னல் பண்ணிங்கன்னா சரி, ஓகேயா, சரி. இப்போ ஒரே செகண்ட் முடிச்சிடலாம். இப்போ சிக்கிட்டீங்க. இப்போ என்னுடைய ஆட்சி காலம். தராசு எப்படிங்க, 8 கிராம் 8 கிராம் 1 கிராம் 1 கிராமுக்கு எத்தனை மில்லி, 1000 மில்லி. அந்த 1000 மில்லியில் ஒன்று எடுத்து அதை 100 பங்கா கூட பண்ணுறது தராசு வந்துடுதா இல்லையா, வந்துடுது. இந்த தராசெல்லாம் ஜுஜிபியிலும் ஜுஜிபி. உங்ககிட்ட ஒரு தராசு இருக்குதுடா சாமி, அது மட்டும் ஃபெயிலே ஆகாது. வாட் இஸ் தட் தராசு? நம்முடைய ஜீவகாந்த கருமையம். என்ன எண்ணம் சொல் செயல் எதாக இருந்தாலும் சரி தடத்தை பதிக்கவே போகாது. இதில் புண்ணியப்பதிவு கொஞ்சம் கீழே இருந்து பாவப்பதிவு தட்டு கொஞ்சம் மேலே போயிட்டா அவியலையும் அடையாளம் கண்டுவிடலாம். இல்லது இந்த பாவம் கீழே போய் புண்ணியம் மேலே வந்துடுதுன்னா அந்த பாவமே வேண்டாம். உடல் நோய், உள்ளத்தில் கலக்கம், வாழ்க்கையில் சிக்கல், கலைந்த தலை, கழுவாத முகம், கிழிந்த ஆடை, அருந்த செருப்பு, வீதியின் மயக்கத்தில் மதுவின் மயக்கத்தில் ஒரு ஓரத்தில் கிடக்கிறானே அவனே உச்சகட்ட பாவப்பதிவு. புண்ணியப்பதிவு பெற்றவர்களை எவ்வாறு கண்டுபிடிவீர்கள்? இப்போ நான் சொல்கிறேன், புண்ணியப்பதிவு கெட்டவர்கள் உள்ளவர்களை கண்டுபிடிப்பது மிக மிக எளிது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 9
ஒரு 80 பேர்த்துக்கு பக்கமாக புண்ணியப்பதிவு பெற்றவர்களை இப்பொழுது நாம் கண்டுட்டோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெள்ளை எருதேறி வெண்ணூல் பூண்டு தாயார் சமேதரமாய் உலகத்தை சிவபெருமான் வளமளித்து கொண்டு வந்தால் அப்படியே தாயார் என்ன சொல்லுவார்? ஓ ஓ ஓ எம்கேஜி கிட்ட கொஞ்சம் நிறுத்து. எதற்காக நிறுத்தி சொல்கிறாய் தாயே? கொஞ்சம் விஷயம் இருக்குது, கொஞ்சம் அங்கே திரும்பிப்பார் அப்படின்னா கவுத்து இழுத்து பிடிச்சி. ஆமாம், இது அருமையான சச்சங்கம். தெய்வ மகரிஷியினுடைய அருட்கடாட்சம் பெற்றவர்கள் இவர்கள் தான் இந்த உலகத்தில் இப்பொழுது புண்ணியவாளர்கள். இந்நேரத்தில் பார்த்தீங்கன்னா அருமையாக 4 ஸ்நாக்ஸ், 4 டீக்கு இது குடிச்சிட்டு டிவியில் பார்த்துட்டு கடலை போடுறது, மற்றவங்களை வறுத்தெடுக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம்ல. அதையெல்லாம் விட்டு போட்டு இப்போ எங்கே வந்துருக்கோம்? தானும் வாழ வேண்டும், தன் குடும்பத்தையும் வாழ வைக்க வேண்டும், இந்த சமுதாயமும் வாழ வேண்டும், இந்த நாடும் வாழ வேண்டும், உலகமே வாழ வேண்டும் என்ற அருமையான நோக்கத்தோடு இங்கு எழுந்தருளி அருள் பாலிக்கிற உங்களை வாழ்த்துவதற்கு எனக்கு வார்த்தை கிடைக்கவில்லை. தாய் குலங்களே, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, தெய்வீக உலகநல வாழ்த்தோடு நிறைவு செஞ்சுக்கலாமா? சரி, இப்பொழுது உணவின் மீது எண்ணம் செய்து வந்த காரணத்தினால நிறைவுரையும் நானே வழங்கி வருகிறேன். இதுவரை ஏம்மா நீங்கள் தான் பேசு. சரி வாங்க, நன்றி உரை. அம்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் 2 நிமிடம் மட்டும் உங்களுக்கு. ஏன்னா